ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு தான் இயேசுப்பா பிரியப்படுகிறார். ஆமென், ஆமென். உங்கள் எல்லாரையும் பார்ப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நிறைய டெஸ்டிமனிஸ் நீங்க ஷேர் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் இன்னும் உங்களை விடுதலையாக்க போகிறார். இன்றைய நாள் இதுதான் அவனுக்கு லாஸ்ட், உங்களுக்கு ஃபர்ஸ்ட். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்குதான் எல்லா கடைசியா எல்லா பிரச்சனைக்கும் இன்னைக்கு முற்றுப்புள்ளி வைக்க போறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் gift இயேசுப்பா கொடுத்திருக்காரு. சர்ப்ரைஸ் gift. அத நான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். ஓபன் பண்ண போறேன். அது யாருக்கு தெரியுமா? உங்களுக்கு தான் அந்த சர்ப்ரைஸ் gift. ஏற்கனவே எனக்கு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட கொடுத்துட்டாரு ஏசப்பா. எனக்கு ரொம்ப பிடிச்ச கிஃப்ட் அது. அதுதான் இந்த பட்டயம். எத்தனை பேர் கொண்டு வந்திருக்கிறீங்க? உயர்த்தி பிடிச்சு காண்பீங்க பார்க்கலாம். ஒரு சிலர் இப்பதான் தேடுறீங்க. போய் பைபிள் எடுத்துட்டு வா, பைபிள் எடுத்துட்டு வான்னு சொல்றீங்க இல்லையா? கண்டுபிடிச்சிட்டேன். எடுத்துக்கோங்க கையில. எப்பொழுதுமே இந்த பட்டயம் இருக்கணும் உங்களுக்கு. இந்த பட்டயம் எங்கள்கிட்ட இல்லையோ தோத்து போயிருவோம். சரியா? ஆகவே இந்த பட்டயத்தை எடுத்துக்கோங்க. எடுத்து யோவான் புதிய ஏற்பாடுல யோவான் 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. யோவான் 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. இப்ப அந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் வரப்போகுது. திருப்பிட்டீங்களா? எனி லாங்குவேஜ், இங்கிலீஷா இருக்கட்டும், சிங்களமா இருக்கட்டும், தமிழா இருக்கட்டும், திருப்பிட்டு 16ஆம் வசனம். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். திருப்பிட்டீங்களா? எஸ் ஆமென். தம்ஸ் அப் பண்ணி காண்பீங்க பாப்போம். ஜான் சாப்டர் 3 verse 16. எஸ், பார்க்கக்கூடியதா இருக்கிறது. இப்போ நான் வாசிக்கிறேன், கவனமாய் கேட்டுக்கொள்ளுங்க. ஏசப்பா ஒரு செய்தியை உங்களுக்கு அனுப்பியிருக்கிறார். பிதா உங்களுக்கு ஒரு செய்தியை அனுப்பியிருக்கிறார். ஆகவே கவலைப்படாதீங்க. இன்னும் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறீங்களா? அதெல்லாம் அப்படியே மூட்டை கட்டி வச்சிருங்க. இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பியிருக்கிறாரு. கேட்க போறீங்களா? நான் வாசிக்கிறேன். கவனமா அந்த வசனத்தை கீழே குனிஞ்சு அந்த வசனத்துல உங்களோட விரலை வச்சு நீங்க ரீட் பண்ணுங்க. சரியா? யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தாராம். எத்தனை பேருக்கு அந்த சிலுவை காட்சி தெரியும்? ஏசப்பா அந்த சிலுவையில அறைய அந்த காட்சி. இப்ப நீங்க எல்லாரும் அந்த பிக்சரை பார்க்கலாம். எப்படி தெரியுமா ஏசப்பா சிலுவையில அறையப்பட்டாரு? இப்படி இல்ல, இப்படியும் கிடையாது, இப்படி இல்ல, கீழேயும் கை இல்ல. எப்படி தெரியுமா? இவ்வளவாய். அப்படின்னா என்ன தெரியுமா? ஆழம் அகலம் இல்லாமல், அவர் உங்களை நேசிக்கிறாராங்க. எந்த ஒரு அவருடைய அன்புக்கும் கட்டுப்பாடே இல்லையா? ஈடு இணையே இல்லாத அன்பாம். அப்படி உங்களை நேசிக்கிறாராம். உங்க மேல அவரு மனதுருகிறார். அது மாத்திரமல்ல, நான் இந்த வேர்டை ஏசப்பா கொடுக்கும் பொழுது அத அப்படியே சொல்ல நான் எழுதினேன். நான் வளமையா என்னோட ஏசப்பா பேசும் பொழுது ஒரு கிளிப்பிள்ளைக்கு மாதிரிதான் எனக்கு சொல்லி கொடுப்பாரு. அப்ப நான் அது சொன்னதெல்லாம் நான் எழுதிக்கிட்டேன். நீங்க நல்லா இருக்கணும்னு அவர் பிரியப்படுறாராம். நீங்க சுகமாய் வாழணும்னு சொல்லி ஏசப்பா பிரியப்படுறாராம். நீங்க விடுதலையோடு வாழணும்னு சொல்லி ஏசப்பா பிரியப்படுறாராம். நீங்க கஷ்டப்படவே கூடாதுன்னு ஏசப்பா பிரியப்படுகிறாராம். அதுக்காக தான் என்ன தெரியுமா செஞ்சிருக்கிறாரு? இந்த உலகத்துல நமக்கு எத்தனையோ பேர் எப்பேற்பட்ட கிஃப்ட்ஸையும் கொடுத்திருக்கலாங்க. எவ்வளவு டைமண்டா இருக்கட்டும், என்ன மாதிரி கிஃப்டா இருக்கட்டும், எப்பேற்பட்ட விலையேறப்பட்ட என்ன கிஃப்டா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஒரு கிஃப்ட்டுக்கும் ஈடு இணையே இல்லாத ஒரு கிஃப்ட
என்னுடைய அப்பா கொடுத்திருக்கிறாரு. அது என்ன தெரியுமா கிஃப்ட்? அது யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து. ஹalleluya. இயேசு கிறிஸ்துவை உங்களுக்காக, இயேசு அப்பா உங்களுக்காக பிதாவானவர் கொடுத்திருக்கிறாராம். ஏன் தெரியுமா? நீங்க கெட்டு போக கூடாது, நான் கெட்டு போக கூடாது, நம்ம நித்திய ஜீவனை அடைய வேண்டும், பரலோகத்துக்கு போகணும், அந்த மோட்சத்துக்கு போகணும்னு சொல்லி அவர் மட்டும்தாங்க நானும் நீங்களும் கெட்டு போக கூடாதுன்னு நினைக்கிற ஒரே ஒரு தெய்வம். எத்தனை பேர் கரங்களை தட்டி இயேசுப்பாவுக்கு நன்றி சொல்லுவீங்க? எத்தனை பேர் கரங்களை தட்டி இயேசுப்பாவுக்கு நன்றி சொல்லுவீங்க? அவருடைய அன்பு நான் ஒரு நாள் இந்த பிள்ளைங்களுக்கு டீச் பண்ணும் பொழுது அழகா ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாரு. அவருடைய அன்பு அழகான அன்பு, அவருடைய அன்பு ஆழமான அன்பு, அவருடைய அன்பு அழியாத அன்பு. இத நீங்க என்னைக்குமே மறந்து போகாதீங்க. என்னோட சேர்ந்து சொல்லுங்க பாப்போம். அவருடைய அன்பு அழகான அன்பு. எஸ், கரெக்ட். அவருடைய அன்பு ஆழமான அன்பு. கரெக்ட். மூன்றாவது என்னது? அவருடைய அன்பு அழியவே அழியாத நித்தியமாய் இருக்கிற ஒரே ஒரு அன்பு. ஆகவே இன்ற நாள்ல ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஏன் இன்னும் அழுதுட்டு இருக்கிற? ஏன் இன்னும் கவலையோடு இருக்கிற? இன்னும் வியாதி சுகமாகலையே, அப்படியெல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவர் இன்றும் உங்களுக்கு நல்லவராகவே இருக்கிறாருங்க. இன்றும் 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 என்னதான் உங்க வாழ்க்கையில நடந்தாலும் இன்றும் அவர் நல்லவராக தான் இருக்கிறாரு. அவர் உங்களுக்கு ஒரு நாள் கெட்டது செய்யவே மாட்டாரு. மனுஷங்க தாங்க நன்றி கெட்டவங்க. அவரு நன்றியுள்ள தெய்வம். அவர் நன்றியுள்ள தெய்வம். நீங்க செய்கிற ஒரு காரியத்தையும் அவர் பார்த்து சந்தோஷப்படுகிறவர். ஆகவே சந்தோஷமாக நாங்கள் கரங்களை தட்டி பாடல் பாட போகிறோம். நீங்களும் இருக்கிற இடத்துல இருந்து தயவு செய்து யாரும் உட்கார்ந்துக்கிட்டு பாடக்கூடாது, சரிங்களா? எல்லாரும் எழும்பி நின்று இந்த பாட்டு தெரிஞ்சா நீங்க எங்களோடு சேர்ந்து பாடுங்க, அல்லது ஸ்கிரீன்ல போடுவாங்க, நீங்க பார்த்து இன்னும் நல்ல கரங்களை உற்சாகமா தட்டி ஆண்டவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த போகிறோம். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் சர்வ வல்லமை உள்ள தெய்வம். எப்பேற்பட்ட வியாதியையும் எப்பேற்பட்ட சூனியத்தையும் அவர் ஜீரோவாக்க முடியும். ஆமென், ஆமென். கரங்களை தட்டுவீங்களா? நல்லா உற்சாகமா கரங்களை தட்டி. நீங்க எல்லாம் போய் என் முன்னுக்கு கட்டுங்களா, உங்களை டான்ஸ் பண்ண வச்சிருவேன் நான். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். சொல்லுங்க, அவர் என்றென்றும் மாறாதவர். சொல்லுங்க, இயேசு. வெரி குட். இன்னும் சத்தமா பாடுங்க. உங்க பக்கத்துல உள்ளவங்களுக்கு சொல்லுங்க, இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். ஆமென். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர், நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர், நல்லவரே. சொல்லுங்க, வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர், நல்லவரே. அவரை போல நல்லவர் யாருமே இல்லைங்க. பரிசுத்தர், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவர் சமூகத்தில் சந்தோஷமே. தம்பி அப்படியே நிப்பாட்டுங்க. சந்தோஷம் சந்தோஷம்னு பாடுறீங்க, எங்கப்பா உங்க முகத்துல எல்லாம் சந்தோஷம்? சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே. தோசை சுடுற மாதிரி இருக்கு. தம்பி, உங்க பாட்டிய பார்த்து கேளுப்பா. என்ன பாட்டி, இன்னும் வடை சுட்டுக்கிட்டு இருக்கிறியா? கேளுங்க. சந்தோஷம் உங்க முகத்துல காண்பீங்களே. அவர் பரலோக சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரா? பரலோக சந்தோஷம்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்து முடித்து விட்டார் என்ற சந்தோஷம். ஆமென். வியாதி இருக்குதான், வேதனை இருக்குதான், வறுமை இருக்குதான், ஆனாலும்
ஆனாலும் அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்குது வசனத்துல. ஆகவே சந்தோஷமாக நல்ல சிரிச்ச முகத்தோடு இந்த பாடலை பாடுவோமா? சந்தோஷம் சந்தோஷம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். யூத் கேம்புக்கு அடிக்கடி நான் போவேன். அந்த கேம்ப்ல இந்த பாட்டு பாடினாங்கன்னா கால் ரெண்டுக்கு தரையிலே இருக்காது, அப்படி ஆடுவேன் நான். ஏன்னா அவருடைய சமூகத்துல இல்லாத சந்தோஷம் வேற எங்கேயுமே கிடைக்காது, யாராலையும் கொடுக்க முடியாதுங்க. சரியா? ஆக இப்ப மறுபடியும் பாட போகிறோம். பக்கத்துல இருக்கவங்கள, தூங்கிக்கிட்டு இருக்கிற சிங்கங்களை தட்டி எழுப்புங்க, தட்டி எழுப்புங்க. ரெடி, கமான். சந்தோஷம். நல்லா சிரிச்சிட்டு பாடுங்க பாப்போம். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவர் சமூகத்தில் சந்தோஷமே. அவருடைய சமூகத்தில் சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே. ஆமென். அவர் சமூகத்தில் சந்தோஷமே. கர்த்தரின் யுத்தத்தில் நாம் நின்ற போது கலங்கிட தேவையில்லை. கைகளை உயர்த்தி ஆராதித்தால் பெரும் வெற்றியை கண்டிடுவார். சொல்லுங்க, கர்த்தரின் யுத்தத்தில். நீங்க கர்த்தருடைய யுத்தத்தில் நிற்கும் பொழுது கலக்கமே தேவையில்லைங்க. ஒண்ணு செய்யுங்க. ஆகவே சந்தோஷம் 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 சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே. இனி இல்லை என்ற சந்தோஷம். ஆமென். அவரை சந்தோஷமாய் பாடும் பொழுது உங்க துக்கம் மாறும், உங்க துயரம் மாறும். ஆமென். பரலோக சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவர் சமூகத்தில் சந்தோஷமே. போராட்ட பாடுகள் நம் வாழ்வில் வந்தால் சோதிடவே வேண்டாம். ஒரு நாளும் உலகத்தை ஜெயித்தவர் நம்முடன் இருக்க. ஜெயம் 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 நமக்கே. போராட்டம் பாடுகள் நம் வாழ்வில் வந்தால் சோதிடவே வேண்டாம். ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க. உலகத்தை ஜெயித்தவர் உங்களோடு இருக்கிறார். ஆமென். ஆகவே சந்தோஷம் 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 சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே. அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாருங்க. சந்தோஷமே, அவர் சமூகத்தில் சந்தோஷமே. மறுபடியுமாய் சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவர் சமூகத்தில் சந்தோஷமே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். வாக்கு கொடுத்தவர் மாறாதவர். ஆமென். இயேசு இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். எனக்குமே மாறாத தெய்வம். மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். கரங்களை தட்டி இயேசுப்பாவுக்கு நன்றி சொல்லுவீங்களா? கரங்களை தட்டுங்க. உற்சாகமாய் உற்சாகமாய் கரங்களை தட்டி, இயேசுப்பா உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அப்பா, நீங்க எத்தனை நல்லவர் ஆண்டவரே, நீங்க எத்தனை நல்லவர். இருக்கிற இடங்கள் எல்லாரும் அப்படியே கண்களை மூடிக்கொள்றீங்களா? யாரும் வேடிக்கை பார்க்காதீங்க. இது வேடிக்கை பார்க்கிற நேரம் அல்ல. அன்பு சகோதரனே, வாலிப மகளே, என்ன நடக்குது, என்ன செய்யறாங்க அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா? ஆண்டவர் உனக்கு விடுதலை கொடுக்கிற நாள் இது. ஆகவேதான் ஆண்டவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். சந்தோஷமா இருங்க, கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. சோர்ந்து போகிறவனுக்கு கர்த்தர் பலனை கொடுத்திருக்கிறார். அந்த சந்தோஷத்தை இந்த நாள் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ போராட்டங்கள், வேதனைகள் வரலாம், இன்னல்கள் வரலாம். சோர்ந்து போகாதீங்க.
கர்த்தர் சோர்ந்து போகிறவனுக்கு பேலனை கொடுத்திருக்கிறார்னு சொன்னேன் இல்லையா? அந்த பேலன், அந்த புதிய பேலன் இந்த நாள் உங்கள் மத்தியில இருக்கிறது. நீங்க என்ன தெரியுமா? ஒண்ணு செய்யணும். எல்லாவற்றையும் மறந்து அவரை நீங்க உயர்த்தணும். அதுதான் ஆண்டவர் பிரியப்படுகிறார். அவரை நீங்க உயர்த்தணும். அவரை நீங்க உயர்த்தணும். அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஏசப்பாவை புகழ்ந்து பாடுறதுன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஆகவே இருக்கிற இடங்கள்ல உங்களுக்கு எப்படியெல்லாம் அவரை உயர்த்தணும்னு தோணுதோ, அவரை எப்படியெல்லாம் உங்களுக்கு போற்றணும்னு தோணுதோ அப்படி செய்யுங்க. கர்த்தர் உங்கள் நடுவிலே, உங்க வீட்டுல நின்று கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மத்தியிலே நின்று கொண்டிருக்கிறார். ஆகவே நிகரே இல்லாத சர்வேஸ்வரனாகிய ஏக சுதனை நாங்கள் போற்றி பாட போகிறோம். அவரை போல எனக்கும் உங்களுக்கும் இரக்கம் பாராட்டுகிற தெய்வம் யாருமே இல்லை. தலைமுறை தலைமுறையாய் தலைமுறையாய் அவர் இரக்கம் பாராட்டி கொண்டே இருக்கிறாரா? See how good God அவர். இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடிக்கொள்ளுவீங்களா? கரங்களை உயர்த்துவீங்களா? நீங்க யாரும் வீடியோ பார்க்க தேவையில்ல. நீங்களும் ஆண்டவரும் நீங்க கனெக்ட் ஆகுங்க. இப்போ அவரை உயர்த்தி பாடுங்க. அவரை உயர்த்தி பாடுங்க. அவரை உயர்த்தும் எந்த ஸ்தானத்திலும் அவர் வந்து வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆமென். நீரே எல்லாம் தேவனே, இணையில்லாத இனிமையும் நீர். இரக்கம் செய்யும் தகப்பனும் நீர், இரக்கத்தில் ஐஸ்வர்யனே. சொல்லுவீங்களா? நிகரே நிகரே இல்லா தேவனே, இணையில்லாத இனிமையும் நீ. சொல்லுங்க, இரக்கம். ஆமாப்பா. எஸ் ஸ்வீட் ஃபாதர். ஐஸ்வர்யனே. ஆகவே ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவே, அற்புதமாக்கின இயேசுவையே, புகழும் கனமும் செலுத்திடுவே, ஆற்றிலும் மேலும் உயர்ந்தவரே, ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவே. உயர்த்துங்களே, அவரை உயர்த்தி பாடுங்களே, அவரை உயர்த்தி பாடிக்கொண்டே இருங்களே. அவருக்கு புகழும் கனத்தை நீங்க செலுத்துங்களே. ஆற்றிலும் மேலும் உயர்ந்தவரே. அவர் எங்களுடைய எல்லா குறைகளையும் குற்றங்களையும் கழுவி விட்டாரா? அவர்தான் உங்களுடைய என்னுடைய ஜீவாப்பம். ஆமென். குறைகளை போக்கிடும் நிறைவும் நீ, என் ஜீவாப்பமும் நீ. சொல்லுங்களே, சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமை தேகமும் நீ. குறைகளை குறைகளை போக்கிடும் நிறைவும் நீ. அப்பா, எங்களுடைய குறைகளை குற்றங்களை கழுவுகிறவரே, நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமை வேகவும் நீ. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவே, அற்புதமாக்கின இயேசுவையே. அவர் உங்களை அற்புத விதமாய் படைத்திருக்கிறாரு.
நன்றி சொல்லுவீங்களா? ஆமென். உயர்ந்தவரே, ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன். நாக்கின இயேசுவையே கனமும் செலுத்திடுவேன். வாற்றிலும் மேலும் உயர்ந்தவரே, நிகரே இல்லா தேவன் நீர். ஆமென். அப்புறம் அப்படியே அணைத்துக் கொண்டு அப்பா தகப்பனுமே, இரக்கத்தில் ஐஸ்வர்யனே, மறுபடியுமா நிகரே நிகரே இல்லா தேவன் நீர். அவரை உயர்த்த உயர்த்த, அவரை போற்ற போற்ற, அவர் எங்களோடு மிங்கிலாகிறாரு. அவர் எங்களோடு அப்படியே கலந்து கொள்கிறார். ஆகவே அவரை உயர்த்தி உயர்த்தி நீங்க பாடுறீங்களா? ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன். அவரை உயர்த்தி பாடுங்க. இயேசுவையே ஓராபாஷே மெரியா கரலராபாசுராபாஷே. வாற்றிலும் மேலும் உயர்ந்தவரே, ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன். அவர் செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றி சொல்லுவீங்களா? எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன். ஆமென். உயர்ந்தவரே, நீங்க பாடுங்க அப்படியே. ஷாஹலரி மாதர ரிதரதர ஷகதாரரே தாரரா. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன். அவர் மத்தியில நீங்க வாக்கு கொடுங்களே. அப்பா, எனக்கு என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உங்களை துதிக்கிறத மாத்திரம் நான் விடவே மாட்டேன்ப்பா. உங்களை உயர்த்துவதை மாத்திரம் நான் விடவே மாட்டேன்ப்பா. உயர்ந்தவரே, ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன். அற்புதமாக்கின இயேசுவையே புகழும் கனமும் செலுத்திடுவேன். அவருக்கு மாத்திரங்க. அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களோடு கூட வருகிறவரே, எங்களோடு கூட இரண்டரை கலக்கிறவரே, நீங்க தான்ப்பா எங்களை காண்கிற தெய்வமா இருக்கிறீங்க. உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி சொல்லுங்க. உங்களுடைய வாய்களை திறந்து அவருக்கு நீங்க நன்றி சொல்லுங்க. அந்த மகிமையின் தேவன் அப்பா, உமக்கு நன்றி. அவர் உங்களுக்கு நன்றி என்று சொல்லுங்க. நன்றி நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி சுவாமி, நன்றி அப்பா. Thank you, Holy Spirit. Rima hazeme hentorokola barabahaze. செய்யும் தகப்பனே, இரக்கத்தில் ஐஸ்வர்யனே. அப்பா,
நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களை காண்கின்ற தெய்வமாய் இருக்கிறீங்கப்பா. இந்த ஆராதனையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து நீங்க சொல்றீங்க ஆண்டவரே, நான் உன்னை காண்கின்ற தேவன் என்று நீங்க சொல்லுகிற சத்தத்தை என்னால் கேட்க முடிகிறது ஆண்டவரே. அன்பு சகோதரனே, சகோதரியே, அம்மா, அப்பா, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை காண்கின்ற தேவன், நான் உன்னை காண்கின்ற தேவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களா, என்னை ஏன்பா பார்க்காம இருக்கிறீங்க, என்னை சுத்தி எவ்வளோ நடக்குது, இவ்வளோ வியாதி, இவ்வளோ வறுமை, இவ்வளோ குழப்பம், வீட்டுல இவ்வளோ டிஸ்டர்பன்ஸா இருக்குது, எங்கப்பா போனீங்க, ஏன் என்ன பார்க்காம இருக்கிறீங்கன்னு சொல்லி நீங்க கேக்குறீங்களா? அப்பா உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை காண்கின்ற தேவன். லஹாய் ரோஹி, லஹாய் ரோஹி, லஹாய் ரோஹி, நான் உன்னை காண்கின்ற தேவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை காண்கின்ற தேவன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே எத்தனையோ பேர் தேவையோடு, ஏக்கத்தோடு, பாரத்தோடு நீங்க இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உன்னை காண்கின்ற தேவன். உங்க தேவைகள் ஆண்டவருக்கு தெரியுங்க, உங்க சுகம் ஆண்டவருக்கு தெரியுங்க, உங்க தேவைகள் அவருக்கு தெரியும், நீங்க போய்கொண்டிருக்கிற பாதையும் அவருக்கு தெரியும். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் லஹாய் ரோஹி, நான் லஹாய் ரோஹி, நான் உன்னை காண்கின்ற தேவன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆகவே வறண்டு போயிருக்கிற உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் வயல்வெளியாய் மாற்றப் போகிறார். உங்கள் சிறுமையை பார்த்து, உங்கள் எளிமையை பார்த்து ஆண்டவர் இன்றைக்கு கையை கொடுத்து உங்களை தூக்க வந்திருக்கிறாருங்க. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமையில் கை தூக்க வந்தவரே. சொல்லுவீங்களா? எஸ் லார்ட். கடைசியா எல்லாரும் சத்தமா சொல்லுங்களே, அவர் உங்களை விசாரிக்க வந்திருக்கிறார். ஆமென். உங்களை மீண்டும் சேர்த்து கொள்வி, கொடுக்கப்பட்ட உன்னை பெரிய சாதியாய் மாற்றினே. பீலனாய் ரோஹி, என்னை காண்கின்ற தேவன் நீ. சொல்றீங்களா? பீர்லஹாய், பீலனாய் ரோஹி, என்னை ஜீவனே ருச்சனே. ஆமென். வனாந்தரமா இருக்கிற உங்க வாழ்க்கைய ஆண்டவர் என்ன தெரியுமா செய்ய போகிறார்? அந்த வறண்டு போன வாழ்க்கைக்கு நீங்க ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்க போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. இருளாய் போன உங்க வாழ்க்கைக்கு ஆமென், உங்கள் அழுகுரலின் சத்தத்துக்கு எந்த நாளு குரல் கேட்டு நீருதயம்
இன்று உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாருங்க. ஆமென். நீரூற்றாய் வந்தவரே, ஆகவே வீரலகாய் வீலகாய் ரோஹி, ஆமென். காண்கின்ற தேவன், சொல்லுங்க, என்னை காண்கின்ற தேவனே. வீலகாய் ரோஹி, எங்கள் ஜீவ நீரூற்றனே. ஆமென். புறஜாதியாய் எங்களை துரத்தி அவமானப்படுத்தி நீ ஒண்ணுக்கும் லாய்க்கலன்னு சொல்லி உங்களை ஒதுக்கி வச்சிருக்கிறாங்களா? ஆண்டவர் உங்களை சுதந்திரவாளியா இன்று நாளிலே மாற்றுகிறார். ஆமென். ஒன்றுக்கு உதவாத உங்களை தான் ஆண்டவர் எடுத்து உபயோகப்படுத்த போகிறார், உங்க குடும்பத்தை. ஆமென். புறஜாதி என்னை தேடி வந்தே, சுதந்திரவாளியாய் மாற்றிவிட்டே. ஆமென். சந்தோஷமாய் பாடுங்களேன். ஆமென். சுதந்திரவாளியாய் மாற்றிவிட்டே. வாக்குத்தத்தம் செய்தீர், நீ சொன்னதை நிறைவேற்றுவேன். அவர் உங்க வாழ்க்கையில, அவர் உங்க குடும்பத்துல செய்த எல்லா வாக்குத்தத்தங்களையும் இன்றைய நாள் தொடங்கி எல்லாவற்றையும் செய்து முடிக்க போகிறாரா? ஆமென். ஆகவே சொல்லுங்க, வீரலகாய் ரோஹி, என்னை கண்ட தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. எத்தனை பேர் நீங்க தைரியத்தோடு பாட போறீங்க? என்னை காண்கின்ற தேவனே. சொல்லுங்களே, வீரலகாய் தெய்வமே, தெய்வமே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என் சிறுமையை கண்டோக்கி பார்த்த நீங்க பட்ட எல்லா வேதனைகளுக்கும், பட்ட எல்லா அவமானங்களுக்கும் நான் சொன்னேனே ஸ்டார்ட்லயே, இது தாங்க லாஸ்ட் டே. எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் முற்றுப்புள்ளி வைக்கிற நாள் இது. ஆமென். ஆமென். அவர் உங்களை கையை தூக்கி பிடிக்கிறாருங்க. ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத நம்மளை அவர் எடுத்து நிறுத்துகிறார், மறுபடியும் சேர்த்துக் கொள்ளுகிறார், மறுபடியும் சேர்த்துக் கொள்ளுகிறார். எஸ், வாலிப மகளே, வாலிப மகனே, உன்னை ஆண்டவர் மறுபடியும் சேர்த்துக் கொள்ளுகிறார், உன்னை பெரிய ஜாதியாக்குவதற்கு. ஆகவே கடைசியா எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்வீங்களா? வீரலகாய் ரோஹி, என்னை காண்கின்ற தேவன் நீ. சொல்லுங்க, வீரலகாய், வீரலகாய் ரோஹி, எங்கள் ஜீவ நீரூற்றனே. அப்பா நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஒவ்வொருடைய சிறுமையையும் நீங்க பார்த்து நீங்க இன்று கரம் கொடுப்பதற்காக வந்திருக்கிறீங்க ஆண்டவரே. மறு வாழ்க்கையை நீங்க கொடுக்க வந்திருக்கிறீங்கப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இன்றோடு 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 இவருடைய எல்லா எளிமையான வாழ்க்கை, எல்லா சிறுமைப்பட்ட வாழ்க்கை, சிதறப்பட்ட வாழ்க்கை இயேசுவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இன்றோடு ஒளியட்டும், இன்றோடு ஒளிந்து போகட்டும். ஆண்டவரே, நீங்க ஜீவனை எடுப்பதற்காக அல்ல, நீங்க ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்க ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறீங்கப்பா. அந்த ஜீவனை பார்த்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், ஒவ்வொருடைய குடும்பத்திலும் ஜீவன் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஜீவன் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. எஸ், லஹாய் ரோஹி, லஹாய் ரோஹி, நீர் உங்க பிள்ளைகளை கண்டு கொண்டமைக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. நல்ல தலைக்கு மேல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீங்களா?
நன்றியப்பா, 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 நன்றியப்பா. கரங்களை தட்டி சுதந்திரித்துக் கொள்ளுங்க. நன்றி சுவாமி, நன்றி ஆண்டவரே. என்னை கண்டு கொண்டீங்கப்பா, என்னை கண்டு கொண்டீங்க ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி. Thank you Lord. Thank you Father. பா, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீங்களே வழி நடத்துங்க ஆண்டவரே. எங்களை பார்த்து கொண்டிருக்கிறவரே, எங்களை கண்டவரே, லஹாய் ரோஹி, தொடர்ந்து நீங்க வழி நடத்துங்கப்பா. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் தூய பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? எஸ் ஆமென். ஹல்லேலூயா, Hallelujah. 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 ஆமென். நிச்சயமா நான் விசுவாசிக்கிறேன் இந்த ஆராதனையில் கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டிருப்பார் என்று சொல்லி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, நம்புறீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய சிறுமைப்பட்ட வாழ்க்கையை, சிதறடிக்கப்பட்ட வாழ்க்கையை இந்த நாள்ல ஒன்று சேர்த்திருக்கிறார், ஒருமனப்படுத்தி இருக்கிறார். உப்பு கல்லு, அதை பத்தி தானே படிச்சுட்டு இருக்கிறோம். அந்த உப்புக்கு அந்த டேஸ்ட், அந்த சாரம் இருந்தா தான் வேலிட். நீங்க தான் அந்த உப்பு. அந்த சாரம் உள்ள உப்பாய் நீங்க என்னைக்கு இருக்கணும். சாரம் இல்லாட்டி, அதுல அந்த டேஸ்ட் இல்லாட்டி தூக்கி வீசிடுவோம். உப்பு பழசா போனுச்சுன்னா வேலையே இல்லைங்க. அந்த பழைய உப்பை மாதிரி மறுபடியும் மறுபடியும் நீங்க நிக்காதீங்க, இருக்க கூடாது. எப்பொழுதும் எப்பொழுதும் டே பை டே, டே பை டே, டே பை டே அந்த உப்புக்கு சாரம் ஏற்றிக்கொண்டே இருங்க. எப்படி சாரம் ஏற்றுவது தெரியுமா? இதுக்குள்ளாக, இந்த பட்டயத்துக்குள்ளாக இருக்கிற வசனத்தின் மூலமாக, ஜெபத்தின் மூலமாக, அவரோடு உள்ள கனெக்ஷன், உறவின் மூலமாக அந்த உப்பு நீங்க தான் இல்லையா? சாரம் ஏற்றிக்கொண்டே இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சிறுமைப்பட்ட வாழ்க்கை இன்றோடு ஆண்டவர் முறியடித்து விட்டார். பயப்படாதீங்க, கலங்காதீங்க, சந்தோஷமா இருங்க. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. அததான் இயேசுப்பா பிரியப்படுகிறார். ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த மாலை பொழுதுல இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்பாய் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. Five Wings Prophetic Ministry சார்பாக உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த ஓய்வு நாள் மாலையில அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. உங்களை பார்ப்பது எத்தனை மகிழ்ச்சி. ஒரு சத்தம், ஒரு ஹல்லேலூயா சொல்றீங்க. உங்களோட சத்தத்தை எல்லாம் கேட்கணும்னு ஆசையா இருக்கு. Hallelujah. Hallelujah. Amen. Amen. Hallelujah. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. கடந்த வாரத்துல நாம இந்த உப்பை குறித்து நாம கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாம பேசணும். அதுல நிறைய பேர் அந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே டெஸ்டிமனி அனுப்பியிருந்தீங்க. ரொம்ப நன்றி. தேவன் மகத்துவமான காரியங்களை செய்வார். ஏன் இதை குறித்து பேசுனீங்க, ஏன் இந்த உப்பை குறித்து பேசி இப்படி ஒரு மீட்டிங் நீங்க செய்யணும் அப்படின்னா, கர்த்தர் சொன்னார், என்னுடைய பிள்ளைகளுடைய வீடுகள் எனக்கு சொந்தமான வீடாக மாற வேண்டும். நான் அவர்கள் மத்தியிலே உலாவ நான் விரும்புகிறேன். அவருடைய வீடுகளிலே நான் வந்து வாசம் பண்ண விரும்புகிறேன். அந்த இடம் நான் ஆளுகை செய்கிற இடமாக மாற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதனால் இந்த வெளிப்பாட்டை கொடுத்து அவர்களை விடுதலையாக்கு என்று சொல்லி கர்த்தர் சொன்னபடினால இந்த மீட்டிங்கை நாம ஆரம்பித்தோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு சித்தமா இருந்தால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் மாலையில 7 மணிக்கு நடைபெறும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைய நாளிலும் இந்த உப்பை நாம எங்கெங்கெல்லாம் நாங்க போடணும் என்றதை குறித்து 2 மிக முக்கியமான பகுதிகளை நாங்க பார்க்க போகிறோம். நம்ம கடந்த வாரத்துல தொடர்ச்சியை நம்ம இந்த வாரம் பார்க்க போகிறோம். கண்களை மூடி ஆண்டவரை நாம நோக்கி நாம பார்க்கலாம். கர்த்தர் எங்கள் மத்தியில இடைப்படும்படியாக, கர்த்தர் நம் மத்தியில செயல்படும்படியாக, உங்களோட வீடுகள் ஒவ்வொரு வீடுகள்ல கிரியை செய்யும்படியாக, இப்பொழுதே ஒரு பெரிதான ஒரு டார்க்னஸ் உங்களோட வீடுகளை மூடி இருக்கதான டார்க்னஸ், இருள்கள் நசரனாகிய இயேசுவின் நாமத்தினால விலகும்படி நான் கட்டளையிடுகிறேன். விலகும்படி நான் கட்டளையிடுகிறேன். எல்லா டார்க்னஸ், எல்லா விதமான ரூல் பண்ணுகிற ஆவின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்படுவதாக. I bind in the name of Lord Jesus. இயேசுவின் நாமத்தில் இந்த வசனத்தை கேட்க முடியாதபடி, இந்த வெளிப்பாட்டை கேட்க முடியாதபடி, இந்த தீர்க்கதரிசன சத்தத்தை கேட்டு நீங்களும் உங்கள் வீடுகளும் உங்களுடைய குடும்பங்களும் வியாதிகளிலிருந்து விடுதலை அடைய முடியாதபடி இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாவதாக, நிர்மூலமாவதாக. பரிசுத்த ரத்தத்தை நான் ஒவ்வொரு கனெக்ஷன்ல தெளிக்கிறேன். இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை நான் தெளிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகள் மேல தெளிக்கிறேன்.
இந்த மீட்டிங்க இப்போ ஒரு குழந்தையை முன்பதாக வைத்துக்கொண்டு சில பேர் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு குழந்தையை, ஒரு கை குழந்தைய அந்த டிவைஸுக்கு முன்பதாக நீங்க வைத்து தரையில வைத்து கேட்க வைத்துக் கொண்டிருக்கிறீங்க. அந்த பிள்ளைக்கு ஏதோ ஒரு பலவீனம். கர்த்தர் இன்றைக்கு தொட்டு சுகமாக்க போகிறார். அவர் சுகத்தை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. நன்றாக இருந்த ஒரு கால், நல்லா நீங்க நடந்தவங்க, திடீர்னு உங்களுடைய கால் பலவீனமாகி விட்டனால ஒரு தடியை வைத்துக்கொண்டு நீங்க ஊண்டிக் கொண்டிருக்கிறீங்க. நல்லா இருந்த நபருக்கு என்னாச்சு திடீர்னு? அப்படி நிறைய பேர் கேள்வி கேட்கிறாங்க. அந்த தடியோடு கூட இந்த மீட்டிங்ல நீங்க ஜாயின் பண்ணி இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை விடுதலையாக்க போகிறார். இது பிசாசுடைய கிரியை அல்லாமல் ஒன்றுமே இல்லை. ஒரு காரியத்தை மறந்துடாதீங்க. பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்தான் நம்முடைய நம்பிக்கையானவர். அவர்தான் நம்பிக்கையானவர். ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்க்கிற யாவருக்கும் அவர் விடுதலை கொடுப்பார். அவர் நன்மை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. நடக்குமா? நடக்காதா? சோர்ந்து போயிருக்கிறீங்களா? அற்புதம் நிச்சயமா செய்வாரு. இன்றைய நாள் வார்த்தை அனுப்பி உங்களுக்கு செய்வாரு. ஹல்லேலூயா. கண்களை மூடி ஒரு பாடலோடு கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம கடந்து போகலாம். எல்லாரும் ஜெப சிந்தையில இந்த வார்த்தையை தெளிவா கேளுங்க. கர்த்தர் சொல்ற அந்த ஆலோசனை நிறைவேற்றுங்க. நிச்சயமாய் மகத்துவமான ஒரு காரியம் இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில நடக்க போகிறது. கடைசி பிளஸிங் வரைக்கும், கடைசி அறிக்கை பண்ணி உங்களை விடுதலையாக்க போகிறேன் இன்றைக்கு. அது வரைக்கும் காத்திருங்க பொறுமையாக. வாரத்துல ஒரு நாள் நீங்க உங்களோட விடுதலைக்காக, உங்களோட வாழ்நாள் விடுதலைக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றதுல தப்பே கிடையாது. பிரியமானவர்களே, அவரை நோக்கி நாம் பார்க்கலாமா? அவர்தான் நீங்கள் நம்பிக்கையானவர். அவர்தான் நீங்கள் நம்பிக்கையானவர். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். அவர்தான் நீங்கள் நம்பிக்கையானவர். அவர்தான் நீங்கள் நம்பிக்கையானவர். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். நன்றி அப்பா. நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன். ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். எனக்கு நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன். ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நான் நினைத்திடா நேரத்தில் அற்புதம் செய்தீரே. யாரும் நினைத்திடா மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவர். இந்த ஞாயிற்றுக்கிழமை வர்ற வரைக்கும் காத்திருக்கிறீங்களா? இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கும். இன்றைக்கு என்ன பேசுவாங்க, எந்த இடத்துல ஒரு விடுதலை கொடுப்பாங்க என்று சொல்லி காத்திருக்கிறீங்களா? காத்திருக்கிற உங்களுக்கு நிச்சயமா விடுதலை கொடுக்க வந்திருக்கிறார். ஓ நல்லவர், நல்லவரே, செயல்களில் வல்லவரே. சொல்லுங்க, நல்லவரே, நல்லவரே, செயல்களில் சொல்லுங்க, நல்லவரே, நல்லவரே, செயல்களில் வல்லவரே. Come on everyone. நல்லவரே, நல்லவரே, செயல்களில் வல்லவரே. சொல்வதிலும் சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்ற. கரங்களை உயர்த்தி சொல்வோம். மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. சொல்லுங்க, மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையான, என் பலனாக இருப்பவர். நம்பிடும் யாவருக்கு அவர் பலனாய் நிற்பவர். பலனாய் நிற்பவரே. மிகுவேல். Come on everyone, let's worship the Lord God Almighty. அவர் நம்பிக்கையானவர். நம்பிடும் யாவருக்கும் நீர் பலனாய் நிற்பவரே. நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன். ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். எனக்கு உங்களோட வாழ்க்கையில
இந்த வாழ்க்கையில ஒரு திருப்புமுனை வரணும்னு காத்திருந்தீங்கல்ல, அந்த நேரத்துல கடந்த கிழமையில கர்த்தர் இந்த மீட்டிங் உங்களுக்கு அற்புதமா ஜாயின் பண்ண வைத்தாரே. கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்தின வழி, நான் நினைத்திடா அற்புதம் செய்தீரே, யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே. வல்லவரே வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பா. இப்பொழுது பாடும் போது ஒவ்வொரு வீடுகள தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய பிரசன்னம், அவருடைய பிரசன்னம் மலைகளையும் மெழுகு போல உருக செய்யும். தேங்க்யூ லார்ட். நல்லவரே நல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே, மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே, மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் பலனாய் நிற்பவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் பலனாய். இதை ருசித்து பாத்தீங்கன்னா உங்களால மகிமைப்படுத்தாம இருக்கவே முடியாது. அவர் நம்புற யாவருக்கும் பலனாக இருப்பவர், சோர்ந்து போன எங்களை உயிர்ப்பிக்கிறவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Lord Jesus. நம்பிடும் யாவருக்கும் நீர் பலனாய் நிற்பவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே, நீர் பலனாய் நிற்பவரே, நீர் அரணாய் நிற்பவரே, நீர் பலனாய் நிற்பவரே. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்து வல்லமுள்ள நாமத்தினால எங்கள் பலனாக அரணாக இருக்கிற எங்கள் இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இப்பொழுதே நம்முடைய விடுதலையின் கரம் நீட்டப்பட்டிருக்கிறமைக்காக ஸ்தோத்திரம். அன்றைக்கு அந்த லேகியோன் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று அறிந்திருந்து அளக்களிக்க ஆரம்பித்து விட்டான். அவன் பிதட்ட ஆரம்பித்து விட்டான். அவன் பயந்து நடுங்க ஆரம்பித்து விட்டான். அதே போல இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை விடுதலையாக்கும்படி நீர் கிரியை செய்ய வந்து விட்டீர் என்பதை அறிந்து பிசாசானவன் நடுங்கி போயிருக்கிறமைக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஜெயம் கிறிஸ்துவுக்கு, வல்லமை தேவனுடையது, ஜெயம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் டிக்ளேர் பண்ணுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. இதை கேட்க போகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வசனமும் தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து வருகிறபடினாலே, கர்த்தரிடத்திலிருந்து வருகிறபடினாலே இன்றைய நாள் இவர்களுக்கு விடுதலை நாள் என்று நான் பிரகடனப்படுத்துகிறேன். இன்றைய நாள் the day of deliverance என்று I declare it in the name of Lord Jesus. கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற அவருடைய பிரதிநிதியாக இருந்து அவருடைய ஊழியக்காரனாக இருந்து நான் டிக்ளேர் பண்ணுகிறேன், இன்றைக்கு உங்களுக்கு விடுதலையின் நாள். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் பரலோகம் என்ன சித்தம் வைத்திருக்கிறதோ நிறைவேற என் நாவை நான் அர்ப்பணிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய மகிமை ஒவ்வொரு வீடுகள் இறங்க ஆரம்பிக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. Thank you Lord. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் மகத்துவமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அநேக சாட்சிகளை கடந்த வாரத்துல நம்ம கேட்டோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைய நாளிலும் கடந்த வாரத்துல பேசினதை தொடர்ச்சியை உங்கள் மத்தியில நான் பேச போகிறேன். கடந்த வாரத்துல பேசின அதே தலைப்பினுடைய தொடர்ச்சியை நான் பேச போகிறேன். கர்த்தர் நம்மளோடு கூட இடைப்பட்டா. பொதுவாக கடந்த வாரத்துல பேசினது ஒரு சில காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு ஒரு இவாலுவேஷனுக்காக ஒரு சின்ன ஒரு ரீகேப்பா நான் பேசிட்டு தொடர்ந்து நான் போகிறேன். அப்பதான் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இது முழு செய்தியை நீங்க கேட்கணுமாக இருந்தா 5 Wings Prophetic Ministries அந்த யூடியூப் சேனல்ல போனீங்கன்னா எங்களுடைய கடந்த ஜூலை மாதத்துல நாம் வைத்ததான எங்களுடைய வாக்குத்தத்த ஆராதனையும், கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாம செய்ததான இந்த நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் என்கிறதான இந்த விடுதலை விசேஷித்த தீர்க்க தரிசன இந்த விடுதலை கூடுகையினுடைய யூடியூப்ல அந்த வீடியோவும் இருக்கும், நீங்க பார்க்க முடியும். அதை நைட்ல கேளுங்க, பெரிதான ஒரு விடுதலையாக இருக்கும். சோ இன்றைய நாளில் நாம பார்க்க போகிற காரியம், நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீங்க. இந்த உப்பு என்கிற காரியத்தை மாத்திரம் நாம கொஞ்சம் வெளியில எடுக்கலாம். உப்பு, இந்த உப்பு எதற்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது? இது ஒரு சாதாரணமான ஒரு உப்பாக நாம நினைக்கிறோம். ஆனால் வேதாகமத்துல இதை வைத்து தேவன் அநேக விடுதலைக்காக பயன்படுத்தி இருக்கிறார். அநேக விடுதலைக்கான இந்த உப்பை தேவன் பயன்படுத்தி இருக்கிறார். பொதுவாக தேவன் ஒரு சாதாரணமான ஒன்றை வைத்துதான் அசாதாரணமான காரியத்தை
செய்கிறத நம்ம காணக்கூடியதாக இருக்கு. அதெல்லாம் நம்ம கடந்த வாரத்துல நாங்க பார்த்தோம். ஒரு சூப்பர் நேச்சுரலான ஒரு காரியம் நடக்கணும்னு சொன்னா கர்த்தர் ஒரு சிம்பிளான ஒரு திங்கை வச்சுதான் அவர் அந்த சூப்பர் நேச்சுரலை அவர் செய்கிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புத அடையாளத்தை செய்ய வேண்டுமாக இருந்தால் அவர் சர்வசாதாரணமான காரியங்களை அவர் பயன்படுத்துகிறத நம்ம காண முடியும். நாம் உதாரணத்துக்கு நாம பார்த்தோம், செங்கடலை இரண்டாக மோசே தீர்க்கதரிசி அவர்கள் பிளக்கிறாங்க. ஆனா பிளப்பதற்கு அவர் உயர்த்தினது ஒரு வெறும் ஒரு மரத்தினுடைய கிளை, ஒரு தடி, கோல், ராட், அதைத்தான் உயர்த்தினாங்க. சாதாரணமாக பயன்படுத்தப்படுகிறதான ஒன்று, ஆனா அசாதாரணமான காரியத்தை செய்வதற்கு பயன்படுத்தப்பட்டது. இயேசு கிறிஸ்துடைய காலம் வரும்போது ஒரு பிறவி குருடன், கண்ணு தெரியாது, ஏசுவாமி மண்ணை எடுத்தார், அதுல துப்பினார், சேராக மட் ஒரு கிளே மாதிரி பண்ணி அந்த 2 கண்களை வைத்தார். கண்களை அவன் கழுவினான், கண்கள் திறந்து அவன் பார்வை அடைந்தான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. சோ சாதாரண மண்ணு, எச்சில், இதை வைத்து கர்த்தர் ஒரு விடுதலையை அவன் வாழ்க்கையில கொடுத்தார். இதே போல நிறைய காரியங்களை நாம் வேதாகமத்துல பார்க்க முடியும். தேவன் ஒரு சாதாரணமான பொருளை வைத்து அசாதாரணமான காரியத்தை செய்கிறார். சாதாரணமான பொருளை பயன்படுத்தி அசாதாரணமான காரியத்தை செய்கிறார். அதே போலதான் இந்த உப்பு, ஒரு சாதாரணமான ஒரு பொருள். சாதாரணமா நீங்க ஒரு கிச்சன்ல இருக்கிறதான ஒன்றாக நீங்க நினைக்கலாம், இது ஒரு பிளேவருக்காக யூஸ் பண்றதாக நீங்க நினைக்கலாம். ஆனா வேதாகமத்துல பல காரியங்களுக்காக இந்த உப்பு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த உப்பு சிறு குழந்தைகளை சுத்திகரிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கடந்த முறை நம்ம பார்த்த எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகத்துல சிறு பிள்ளைகளை பிறந்த குழந்தை சுத்திகரிப்பதற்காக இதை பயன்படுத்துறாங்க. ஆராதனைகளில சுகந்த வாசனைக்காக இது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது உப்பு. அது மாத்திரமல்ல, இந்த உப்பு அவர்கள் தேவனுக்கென்று ஒரு காணிக்கையை படைக்கும் போது, ஒரு பலியை அவர்கள் செலுத்தும் போது அவர்கள் உப்பையும் சேர்த்து படைக்க வேண்டும் என்று சொல்லி கடந்த முறை நம்ம லேவியராகம புத்தகத்துல இருந்து நாம வாசித்தோம். அப்ப உப்பு ஒரு சாதாரணமான ஒரு காரியமாக நமக்கு இருந்தாலும் தேவன் அதை கொண்டு ஒரு மகத்துவமான காரியத்தை ஒரு விடுதலைக்காக பயன்படுத்த முடியும். என்ன பிரதர், இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை, உப்பையும் அதையும் கொட்டிக்கிது, நாங்க தான் உப்பு. உண்மைதான். ஆனா வேதாகமத்தின்படி தேவன் சாதாரண காரியத்தை வைத்து அசாதாரணமான காரியங்களை செய்ய முடியும். இது உப்புல இருக்கிற மகிமை அல்ல, உப்பை பயன்படுத்துங்கள் என்று கர்த்தர் தீர்க்க தரிசனமா நமக்கு செய்ய சொல்றபடினால அதுக்கு நம்ம கீழ்ப்படியும் போது கர்த்தர் அதை பயன்படுத்தி கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். அதைத்தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கடந்த முறையில இருந்து ஒரு சாதாரணமான ஒரு காரியத்தை வைத்து தேவன் அசாதாரணமான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்ய முடியும். உப்புடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னப்ப? உப்பு ஒரு விடுதலைக்கு அடையாளம். வாய் திறந்து சொல்லுங்க, உப்பு விடுதலைக்கு அடையாளம். நான் நம்புறேன் இன்றைக்கு நீங்க வீட்டுக்கு முன்பதா வீட்டுல கையில உப்போட நீங்க இருப்பீங்க, அதை பிளஸ் பண்ணி எடுக்கணும்னு நீங்க இருப்பீங்க. நான் நம்புகிறேன். நிறைய பேர் எங்களுக்கு போன் பண்ணீங்க, எங்களோட அபிஷியல் நம்பருக்கு, இந்த உப்பை கொஞ்சம் பிளஸ் பண்ணுங்கன்னு. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நீங்க அப்படி இருப்பீங்க நம்புறேன். என்ன பிரதர், உப்புட விலை கொஞ்சம் கூடி இருக்கிற இந்த நேரத்துல போயிட்டு உப்பை பத்தி பேசுறீங்களே அப்படின்னு. ஆமா, இருந்ததை விட கிட்டத்தட்ட 300 ரூபாவால இலங்கையில உப்பு விலை கூடி இருந்தது. கொஞ்சம் குறைஞ்சிருக்குல்ல. ஆரம்பத்துல ஒரு 90 ரூபாய் 95 ரூபாய்க்கு வாங்கின உப்பு பேக்கெட் இப்ப 395 ரூபாய் 400 ரூபாய்க்கு எல்லாம் வந்துருச்சு. சோ உங்களுடைய வாழ்க்கைக்காக, உங்களோட வாழ்க்கையின் விடுதலைக்காக, இன்றிலிருந்து நடக்க போகிற விடுதலைக்காக ஒரு 400-500 ரூபாய் செலவு பண்றது தப்பே கிடையாது பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோ இந்த உப்பு ஒரு விடுதலைக்கு அடையாளம். சொல்லுங்க, உங்களுடைய காதுகள் கேட்க சொல்லுங்க, உப்பு விடுதலைக்கு அடையாளம். எப்பப்பெல்லாம் நீங்க சோத்துல உப்பு போடும்போது, கறிகள்ல உப்பு போடும்போது, இது ஒரு விடுதலைக்கு அடையாளம். நம்பி போட்டீங்கன்னா நிச்சயமா அதுல அற்புதம் நடக்கும். அந்த உப்புடைய ஆவிக்குரிய தன்மையை அறிந்தவர்களா நீங்க செயல்படுத்தும் போது அதுல ஒரு அற்புதம் நடக்கும். பிரதர், இதுவரைக்கும் நாங்க சோத்துல உப்பு போட்டோம், அப்ப நமக்கு ஏன் விடுதலை வரல? இதுவரைக்கும் நம்ம கறியில உப்பு போட்டோம், ஏன் வரல? வீட்டுல உப்பு தானே வச்சிருக்கிறோம், அப்ப ஏன் நமக்கு விடுதலை? அது நீங்க அறியாம போட்டீங்க. கர்த்தர் சொல்லியா நீங்க அதை போட்டீங்க? இல்ல, போட வேண்டும் என்பதற்காக போட்டீங்க. கர்த்தர் சொல்லி அதுக்கு கீழ்ப்படிந்து ஒரு தீர்க்க தரிசன செயல்பாடாக நம்ம செய்யும் போது அப்பொழுது அதுல ஒரு வல்லமை இருக்கு. ஹல்லேலூயா. நாம் ஒரு மூட நம்பிக்கையை பின்பற்றவில்லை, தேவன் சொல்லுகிறதை நாம செய்கிறோம். பாருங்க, எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்கள் அங்க அடிமைகளாக 430 வருஷம் இருந்த அந்த நாட்களில தேவன் அவர்களுக்கு சொல்கிறாங்க, கடைசி அவங்களை புறப்பட பண்ணும்போது ஒரு பஸ்காவை குறித்து அவரோட பேசுறாங்க. நீங்க ஒரு ஆட்டை அடிங்க, அது ரத்தத்தை எடுத்து உங்களுடைய நிலைக்கால்களை பூசுங்க, அது உங்களுக்கு ஒரு அடையாளமா இருக்கும். அந்த ரத்தம் இருந்துச்சுன்னா, அந்த அடையாள நிலைக்கால் இருந்துச்சுன்னா அந்த வீட்டை கடந்து நான் போயிருவேன், நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், அந்த வீட்டை தண்டிக்க மாட்டேன், நியாயம் தீர்க்க மாட்டேன், நான் கடந்து போயிருவேன். ஆனா ரத்தம் இல்லையோ, நான் அந்த வீட்டை நியாயம் தீர்ப்பேன், அடிப்பேன், தலைச்சான் பிள்ளை அடிப்பேன், கொலை செய்வேன், இப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அவர்கள் அதுக்கு கீழ்ப்படிந்தார்கள்.
சமஸ்த இஸ்ரவேலர்களும் அதை செய்தார்களாம். அந்த அடையாளத்தை பார்த்து தூதன் கடந்து போனார் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப இது மூட நம்பிக்கை இல்லையா? தேவன் சொல்லுகிறதை நாம செய்யும் போது நாம் காப்பாற்றப்படுகிறோம். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலே பாருங்க, கர்த்தர் சொல்ற ஒரு தீர்க்க தரிசன செயல்பாடை நம்ம செய்யும் போது அது கீழ்ப்படியும் போது அற்புதம் நடக்குது. வனாந்தரத்துல மோசேயாவுக்கு கர்த்தர் சொல்றாங்க, இந்த வெண்கல சர்ப்பத்தை செய்து அதை உயர்த்து, யார் யாரெல்லாம் சாபத்துல இருக்கிறாங்களோ கடிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அதை பார்க்கும் போது அவர்கள் விடுதலை அடைவார்கள். என்ன அதுல இருக்குது? கீழ்ப்படிவு இருக்கு. கர்த்தர் சொல்றாரு, நாம செய்கிறோம். அந்த கீழ்ப்படிவு இருக்கிறதுனால கர்த்தர் அதை பயன்படுத்துகிறார். அதான் உங்களுக்கு ஆரம்பத்துல நாம சொன்னோம், ஒரு சாதாரணமான ஒரு பொருளை வைத்து கர்த்தர் அசாதாரணமான காரியத்தை செய்ய முடியும். மோசேயுடைய கோல் போல, அந்த களிமண் போல. கடந்த முறை நம்ம எலிசா தீர்க்கதரிசியோட வாழ்க்கையில ஒரு சம்பவத்தை நாம பார்த்தோம். ஒரு இடம், அது நல்ல இடம், குடியிருப்புக்கு நல்ல இடம், ஆனா அங்க இருக்கிற தண்ணீரோ கசப்பானது, பேட் வாட்டர். அந்த தண்ணீர் பாதுகாப்பற்றது, குடிக்க முடியாது, யூஸ் பண்ண முடியாது. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்த்தோம். கடந்த முறை 2 ராஜாக்கள் 2:19 இருந்து அந்த இடம் குடியிருப்புக்கு நல்லது, ஆனால் தண்ணீரோ கெட்டது. ஆங்கிலத்துல பேட் வாட்டர் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. நாட்டி அப்படின்னு வரும்ல, அந்த அந்த அர்த்தத்துல சொல்லப்பட்டிருக்கு. அது தண்ணி, கெட்ட தண்ணி. சிலர் விஷம் இருந்திருக்கலாம், பார்க்கிறதுக்கே அது ரொம்ப மங்களா இருந்திருக்கலாம், நிறைய கெமிக்கல் மிக்ஸ் பண்ண மாதிரி இருந்திருக்கலாம், குடிக்க முடியாது. அதே நேரத்தில் அதே நிலம் பாழ் நிலம். பாழ் நிலம்னா பாழாய் போன நிலம், எந்த ஆசீர்வாதமும் இல்லாத ஒரு நிலம். இதுல என்ன செய்யறாங்க? எலியா தீர்க்கதரிசி அந்த இடத்துக்கு வர்றாங்க. எலியா தீர்க்கதரிசி சொல்றாங்க, இந்த குடியிருப்புக்கு நல்லது, ஆனா இந்த தண்ணீரோ நல்ல தண்ணி இல்ல, கெட்ட தண்ணி. இங்க இருக்கிற நிலமோ ஒரு பலனையும் கொடுக்காத பேரன் லேண்ட், வறண்ட நிலம், வறண்டு போனது, கனி கொடுக்காத ஒரு இடம். என்ன பண்ணுவதுன்னு தெரியல. அப்படியா? எலியா தீர்க்கதரிசி சொன்னார், ஒரு புதிய ஒரு பால் எடுத்துட்டு வாங்க, ஒரு கோப்பை, அந்த கோப்பையில உப்பை கொண்டு வாங்க. உப்பை கொண்டு வந்த உடனே அதை எடுத்து அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த தண்ணீர் சுரக்கிற அந்த ஸ்பிரிங் நீரூற்று இருக்குல்ல, அந்த நீரூற்றுல கொண்டு போய் அந்த உப்பை போட்டாராம். ஏன் உப்பை போட்டாரு? கொச்சிக்காய் தூள் போட்டிருக்கலாமே, மிளகு தூள் போட்டிருக்கலாமே, மசாலா தூள் போட்டிருக்கலாமே, பிரியாணி ஐட்டம் ஏதாவது போட்டிருக்கலாமே. ஏன்? something there, because it symbolizes the deliverance. விடுதலைக்கு ஒரு அடையாளம், பாழாய் போனதை உயிர்ப்பிப்பதற்கு ஒரு அடையாளம், அசுத்தமானதை சுத்திகரிப்பதற்கு ஒரு அடையாளம், விடுதலை இல்லாத இடத்துக்கு ஒரு விடுதலை கொண்டு வருவதற்கு ஒரு தீர்க்க தரிசன செயல்பாடாக உப்பு பயன்படுத்தப்படுகிறது. அவர் அந்த நீரூற்றுல போய் அந்த உப்பை போடுகிறார். அந்த உப்பை போட்ட உடனே ஒரு டிக்ளரேஷன் கொடுக்கிறார். என்ன தெரியுமா? இன்று முதல் இது நல்ல தண்ணீராக மாறுகிறது, ஆரோக்கியமாக மாறுகிறது. இந்த சாபம் நிறைந்த இந்த நிலம் இன்று முதல் ஆசீர்வாதமான நிலமாக மாறுகிறது. வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதுல தொடர்ந்து பாத்தீங்கன்னா, இன்று வரைக்கும் அந்த நிலமும் அந்த தண்ணீரும் ஆரோக்கியமாய் இருக்கிறதாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்? கர்த்தர் செய்கிற செயல்பாடு அது அப்படி. அப்போ ஒரு உப்பை தேவனுடைய ஆலோசனையின்படி ஒரு தீர்க்க தரிசனமாய் நம்ம பயன்படுத்தும் போது God has reversed the curse into blessing. கர்த்தர் அந்த சாபத்தை ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு காரியமா நம்ம பயன்படுத்தும் போது அந்த சாபத்தை அவர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். இதே தாங்க நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். ஏன் கர்த்தர் இந்த மீட்டிங்கை செய்யறாரு? உங்களோட வீடுகளை, நிறைய பேர் வீடுகள்ல சாபம், குடும்பங்கள்ல சாபம், வியாதி, போராட்டம், தரித்திரத்தின் மேல தரித்திரம், அடுத்த கட்டம் என்ன செய்வதென்று தெரியாத நிலைமை, கையை பிசைந்து கொண்டிருக்கிற நிலைமை, கணவன் மனைவி உறவுல டிவோர்ஸ் நிலைமையில இருக்குது. ஏனோ தானோ என்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க கணவன் மனைவி உறவுல. கர்த்தர் உங்களுடைய வீடும், உங்களுடைய உறவும், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒன்றாக மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். சாபமான உங்களுடைய வாழ்க்கை எல்லாமே முடிந்தது என்ற வாழ்க்கையை கர்த்தர் அந்த சாபத்தை மறுபடி ரிவர்ஸ் பண்ண விரும்புகிறார். அதற்காக தான் உங்களை விடுதலையாக்க கர்த்தர் உப்பை குறித்து உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் கடந்த வாரம் பேசினதான அந்த உப்பை குறித்த காரியத்தை செய்தீர்கள்? அதுக்கு பிறகு ஒரு மாற்றத்தை எத்தனை பேர் பாக்குறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எஸ் பிரதர்னு சொல்றவங்க நிறைய சாட்சிகள் இருக்கு, யாரும் சொல்லிடாதீங்க, டைம் இல்ல நமக்கு. ஆமேன்னு மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம், அன்மியூட் பண்ணிட்டு. எஸ் பிரதர்னு சொல்றவங்க உண்மைதான், சொன்னது நடந்தது, ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார் கர்த்தர். நீங்க உப்பை பயன்படுத்தும் போது அது என்ன நடக்குது? அது ஒரு உடன்படிக்கை. இட்ஸ் a covenant. கடந்த முறை நாம பார்த்தோம் வசன ஆதாரத்தோடு. அது ஒரு நித்திய உடன்படிக்கையா. இட்ஸ் eternal covenant.
நாங்க உப்பை ஒரு இடத்துல பயன்படுத்தும் போது, போடும் போது, ஜெபத்தோடு கூட, விசுவாசத்தோடு கூட ஒரு ப்ராஃபட்டிக் ஆக்டாக நம்ம செய்யும் போது, இட்ஸ் a covenant. அது ஒரு உடன்படிக்கை, நித்திய உடன்படிக்கை. நாங்க உப்பு ஒரு இடத்துல நாங்க போடும்போது நாம தெரிவிக்கிறோம், இந்த இடம் கர்த்தருக்கு சொந்தமான இடம். அந்த நாட்கள்ல ராஜாக்கள் யுத்தம் பண்ணதுக்கு பின்பதாக, யுத்தத்துல ஜெயித்தது பின்பதாக, அந்த எல்லையில, அந்த நிலத்துல அதை தூவி விடுவார்களாம். ஏன் தெரியுமா? அதை பார்க்கும் போது தெரியும், யாரோ ஒருத்தங்க அதை ரூல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, இவருக்கு சொந்தமானது என்பதை காண்பிப்பதற்காக அப்படி செய்வாங்களாம். ஆமா, நீங்கள் உங்களோட வீடுகள் உப்பை பயன்படுத்தும் போது என்ன நடக்கும் தெரியுமா? இது கர்த்தருக்கு சொந்தமான இடம் என்று நீங்க பிரகடனப்படுத்துகிறீர்கள். இது கர்த்தர் ஆளுகை செய்கிற இடம் என்று நீங்க பிரகடனப்படுத்துறீங்க. இது கர்த்தர் ரூல் பண்ணுகிற இடம், இது கர்த்தருடைய டெரிட்டரி. அவர் ரூல் பண்ணுகிற இடம், அவர் ரீனிங், அவர் இந்த இடத்தை முழுவதுமாக ஆட்சி செய்கிறார் அப்படின்றத நீங்க தெரிவிக்கிறீங்க. உப்புல இவ்வளவு காரியம் இருக்குது பிரியமானவர்களே. அந்த தீர்க்கதரிசி என்ன பண்ணார்? உப்பை எடுத்து நீரூற்றுல போட்டார். நீரூற்றுல என்ன அர்த்தம்? ஸ்பிரிங், தண்ணீர் சுரக்கிற இடம், தண்ணீர் சுரக்கிற மூலஸ்தானம். கர்த்தர் இன்றைக்கு நம்மளோடும் அதே காரியத்தான் பேசுறார். என்னது? உங்களோட வீடுகள்ல ஆசீர்வாதம் சுரக்கிற இடங்கள்ல உப்பை போடுங்க. எந்தெந்த சாபங்கள் இருக்கிறதோ அதை கர்த்தர் மாற்றுவார். என்னென்ன தடைகள் இருக்கிறதோ, போராட்டம் இருக்கிறதோ, குழப்பம் இருக்கு, அதை கர்த்தர் மாற்ற போகிறாராம். அப்படிதான் நம்ம ஆரம்பித்தோம். ஹல்லேலூயா. அவர் அதை மாற்றுகிறார். அப்போ வீடுகள்ல மிக முக்கியமான ஒரு ஆசீர்வாதம் சுரக்கிற இடங்கள் இருக்கு. உங்களுடைய வீடுகள்ல ஆசீர்வாதத்துக்கு, விருத்திக்கு ஒரு அடையாளமான இடங்கள் உண்டு. அந்த இடங்கள்ல நாங்க உப்பை போடும்போது அந்த சாபங்கள் எல்லாம் மாறி, தரித்திரங்கள் மாறி, குறைவுகள் மாறி, போராட்டம் மாறி, அசுத்தம் மாறி, தடைகள் மாறி, பெரிதான ஒரு நித்திய உடன்படிக்கை உண்டாகும். இனி அன்றும் என்றைக்கு அந்த உப்பை நீங்க போட்டு டிக்ளேர் பண்றீங்களோ, விசுவாசத்தோடு கூட இயேசுவின் நாமத்துல அதை செயல்படுத்துறீங்களோ, கீழ்ப்படிந்த செய்றீங்களோ, அன்று முதல் கர்த்தருக்கு சொந்தமான இடமாக நீங்க பிரகடனப்படுத்துறீங்க. கர்த்தருடைய இடமாக நீங்க டிக்ளேர் பண்றீங்க. இனி கர்த்தர் தான் இதுல ரூல் பண்ணுகிறார். இந்த இடம், இந்த வளாகம் கர்த்தருக்கு சொந்தம் என்று நீங்க பிரகடனப்படுத்துறீங்க. ஹல்லேலூயா. விசேஷமான ஒரு சில இடங்கள் இருக்கு. வீட்டுல நீங்க கட்டாயமா உப்பை நீங்க போட வேண்டிய இடங்கள். கடந்த முறை நாம பார்த்தோம். என்ட்ரன்ஸ், உங்களுடைய வாயில், நுழைவாயில், கேட், என்ட்ரன்ஸ். சாதாரணமான ஒரு வாசல் கிடையாது. சில வீடுகள்ல நிறைய பேர் சொல்லுவாங்க, நல்லா இருக்கிறோம், கணவன் மனைவியை நாங்க வீட்டை விட்டு வெளியில இருந்தா நல்லா சந்தோஷமா இருக்கிறோம், ஆனா வீட்டுக்கிட்ட காலடி எடுத்து வைக்க வந்தா ஏன்டா இந்த வீட்டுக்கு வரோம், எங்க ரெண்டு பேருக்கு அவ்வளவு ஒரு சண்டை. எஸ் பிரதர், நீங்க சொல்றது உண்மைன்னு சொல்றவங்க ஒரு ஆமேன்னு நீங்க சொல்லலாம். எஸ் பிரதர் கையை வைத்து நீங்க காண்பிக்கலாம். ஏன்னா நம்ம நேரடியாக இல்ல, நேரடியா நம்ம சந்திக்குவோம். ஒரு நாள் சந்திப்போம் நிச்சயமா. உங்களோட வீடுகளுக்கு வருவேன். ஒரு இடத்துல நம்ம மீட்டிங் வைக்கும் போது உங்களை நேரடியா நம்ம சந்திப்போம். முகமுகமாய் காணாடு விட்டாலும் ஆன்லைன்ல பாக்குறதுனால நீங்க அப்படி சைகைகள் டைப் பண்ணி இப்படி அனுப்பும் போது எனக்கு தெரியும், ரைட், ஓகே, நீங்க இருக்கிறீங்க, கனெக்ட் ஆகி இருக்கிறீங்கன்னு. ஹல்லேலூயா. சோ சில வாசல்களுக்கு வரும்போதே அவங்களுக்கு விரக்தி, ஒரு சமாதானம் இல்ல. ஏன்டா இந்த வீட்டுக்கு வரோம், என் சொந்த வீடு, நான் கட்டின வீடு, ஆனா அதுலயே நான் நிம்மதியா இல்லையே, என் வாழ்க்கை நல்லா இல்ல, நிம்மதியா இல்ல. ஏன்? சம்திங் தேர். அந்த கேட்ல ஏதோ ஒண்ணு இருக்குது. கேட்ல ஏதோ ஒண்ணு இல்ல. பொதுவாக பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறானாம். அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான். இந்த வீட்டுல எனக்கு ஒரு இடம் கிடைக்குமா, இந்த வீட்டுல எனக்கு ஒரு உடன்படிக்கை கிடைக்குமா? ஒரு உடன்படிக்கை இல்லாமல் பிசாசு வந்து ஒரு வீட்டுல வந்து ஆளுகை செய்ய முடியாது, ஆட்சி செய்ய முடியாது, அவன் பலத்காரம் வர முடியாது. உடன்படிக்கை இருக்கணும். அதாவது நீங்க பிசாசுக்கு ஏதாவது ஒரு வாசலை திறந்து கொடுக்கணும். பாவத்தின் மூலமாக, சாபத்தின் மூலமாக ஏதாவது ஒரு வாசலை திறந்து கொடுத்தாதான் அவன் உள்ள என்டர் ஆக முடியும். பொதுவா ஒரு கேட்டை திறந்தா தானே யாரும் உள்ள வர முடியும், லாக் பண்ணிருந்தா வர முடியாதுல்ல. அப்போ நாம ஏதோ ஒரு வகையில திறந்து கொடுக்கிறோம், அப்போதான் அவன் உள்ள வர முடியும். அவன் காத்து கொண்டிருக்கிறான். இந்த வீட்டுல சண்டை நடக்குமா, தூஷண வார்த்தைகள் வருமா, அசுத்தமான காரியம் நடக்குமா, ஏதாவது ஒரு கேட் ஓபன் பண்ணி கொடுத்தா நான் உள்ள நுழைவதற்கு வாசல் படியில காத்திருக்கிறான். அதனாலதான் வாசல் படியில் நாங்க உப்பை போடுகிறோம். போட்டு நாம் என்ன தெரிவிக்கிறோம்? இது கர்த்தருடைய இடம், இது கர்த்தர் வாழுகிற இடம், கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடம். இந்த இடத்துல பிசாசுக்கு இடம் இல்லை, பிசாசு ஒட்டு கேட்க முடியாது. இயேசுவாமி சொல்றாங்க வெளிப்படுத்தல, இதோ நான் வாசல் படி என்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தாள். இதே போலதான் பிசாசும். இயேசு கிறிஸ்து அப்படியே டூப்ளிகேட் பண்றதுதான் பிசாசு. அவர் கிரைஸ்ட், இவன் ஆன்டி கிரைஸ்ட். அவன் டூப்ளிகேட் பண்ணுகிறவன். பிதாவுக்கு ஒப்பாவேன், யாவே தேவன் அவர், அவருக்கு ஒப்பாவேன், டூப்ளிகேட் பண்ணணும்னு பிரியப்படுகிறவன். இயேசு கிறிஸ்து வாசல் படியில் இருந்து கதவை தட்டுகிறாராம். அவன் என்ன பண்றான்?
கதவை தட்டுகிறான். யாராவது எனக்கு டோர் ஓபன் பண்ணி கொடுத்தா நான் அந்த வீட்டுக்குள்ள வந்து அவனோட வாழ்க்கையை நான் சின்ன பின்னமா ஆக்குவேன் என்ற தீர்மானத்தோடு வாசல் படியில் நிக்கிறான். இதனாலதான் நம்ம உப்ப வாசல்ல நம்ம போடுறோம், என்ட்ரன்ஸ்ல போடுறோம். உங்களுக்கு வீடுகள்ல முன்பக்கம் பின்பக்கம் சில நேரம் உங்களுடைய கதவு அது ஒரு என்ட்ரன்ஸ், ஜன்னல்கள் அது ஒரு என்ட்ரன்ஸ். சில நேரம் கதவுகளுக்கு முன்பதாக நீங்க ஒரு கேட் வச்சிருப்பீங்க, அது ஒரு என்ட்ரன்ஸ். வளாகத்துக்கு என்டர் ஆகிறதுக்கு ஒரு இடம் இருக்கும், இது எங்களுடைய வளாகம், இங்கதான் நம்ம என்டர் ஆகிறோம், அது ஒரு என்ட்ரன்ஸ். உப்பை போடுங்க. இதைத்தான் கடந்த வாரம் நம்ம செய்தோம். ஜோமணி நீங்க போட்டிருப்பீங்க நம்புகிறேன். அப்படின்னு என்ன பண்றீங்க? இனி இந்த எல்லையில பிசாசுக்கு இடம் இல்ல, கர்த்தருடைய டெரிட்டரி இது, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கான இடம்னு நீங்க தெரிவிச்சிருக்கிறீங்க, ஆவிக்குரிய மண்டலத்துக்கு தெரிவிச்சிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இதுதாங்க நம்ம கடந்த வாரம் நம்ம பார்த்தோம். இன்றைக்கு இன்னும் 2 முக்கியமான இடங்கள்ல உப்பை போடுங்க. உப்பை நீங்க வைத்திருப்பீங்க நான் நம்புகிறேன். வச்சிருங்க. நாங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே அதுல பிரசன்ஸ் இறங்கும். ஹல்லேலூயா. உப்புல ஒண்ணு இல்லைங்க, உப்புல ஒண்ணுமே கிடையாது. உப்பு ஒரு பிளேவரா நான் நினைக்கிறேன். இதை நம்ம யூஸ் பண்ணுகிறோம் எதுக்கு தெரியுமா? கீழ்ப்படிதலுக்கு ஒரு அடையாளம், கீழ்ப்படிதலுக்கு ஒரு அடையாளம். நீங்க வேதாகமத்துல ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, அங்க 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு குஷ்டரோகியை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. குஷ்டரோகம் நிறைந்த ஒரு படை தலைவன், அவனுடைய பேர் நாகமான். அவன் சீரிய தேசத்து படை தலைவன், மகாபராக்கிரமசாலின்னு சொல்லி 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. நான் இந்த ஸ்டோரியை சொல்றேன், வாசிக்க வேண்டாம். அப்போ அவருக்கு மேல குஷ்டரோகம், படை தளபதி, பராக்கிரமசாலி. இப்போ இஸ்ரவேல்ல இருந்து அடிமையாக இந்த சீரிய தேசத்துக்கு ஒரு பெண்ணை கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. அந்த பெண் இந்த சீரிய தேசத்து இந்த நாகமானுடைய வீட்டுல அவருடைய மனைவிக்கு பணிவிடை செய்யறா, வேலை செய்யறா, வேலைக்காரியா வேலை இருக்கிறா, சின்ன சின்ன வேலைகளை பண்ணிட்டு இருக்கிறா. அப்போ அந்த பெண்ணு சொல்றா நாகமானுடைய மனைவி வீட்டுல, இஸ்ரவேல்ல நீங்க போனீங்கன்னா அங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அவர் சுகமாகிறதுக்கான வழியை காண்பிப்பான ஒரு ஆலோசனை கொடுக்க என்ன பண்றாங்க, இஸ்ரவேலை நோக்கி இவங்க போறாங்க. அது அப்படியே நான் கொஞ்சம் ஷார்டன் பண்ணி சொல்றேன். எலியா தீர்க்கதரிசி இடத்துல வர்றாங்க, வந்து நான் சுகமாக என்ன பண்ண வேணும்னு கேக்குறாங்க. கேட்கும்போது அவர் சொல்றாரு, இஸ்ரவேல்ல யோர்தான் நதின்னு ஒரு நதி இருக்கு, அதுல 7 தடம் ஸ்நானம் பண்ணு அப்படின்றாங்க. ஸ்நானம் பண்ணுன்னு சொன்ன உடனே அவருக்கு கோபம் வந்துருச்சு. எங்க சீரியால வந்து குளிக்கிறதுக்கு இடம் இல்ல, விசனப்பட்டாரு, கோபம் வந்தது அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. 11ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, கோபம், அவன் நினைத்த விதம், அவன் நினைத்திருந்தானா, இங்க நான் குளிச்சு எப்படி குளிக்கிறதுல எனக்கு என்ன நடக்க போகுது, நான் அங்கேயே குளிச்சிருப்பேனே. அவர் நினைச்சாரு என்னன்னா, அப்படியே வந்து அப்படியே ஒரு கையை அப்படியே போட்டு அவரை பார்த்து ஒரு மேஜிக்கல் ஒரு குங்ஃபு வேடம்னு போட்டு அவர் அப்படியே கைய இப்படி ஏதாவது ஒரு கெஜமெட்டிக்ஸ் போட்டிருப்பாருன்னு எதிர்பார்த்தாரு. கைய தொட்டு அப்படியே ஒரு எண்ணெயை எடுத்து அது அப்படியே புளிஞ்ச அப்படியே ஒரு ஆயில் மசாஜ் அவர் கொடுத்து சுகம் சாந்தம் சாந்தம் இப்படி ஏதாவது ஒண்ணு பண்ணுவாருன்னு நினைச்சிருப்பாரு, நினைத்திருந்தான் அப்படின்னு எழுதப்பட்டிருப்பாரு. ஆனா போய் குளிச்சுட்டு வான்றாரு. எப்படி இருக்கு இவருக்கு? ஏன்டா தண்ணி இல்லாமையா நான் அங்க இருந்து இங்க வந்திருக்கிற இஸ்ரவேலுக்கு அப்படின்றாரு. அப்போ அவர் கீழே இருக்கிற அவர் சேவகன் சொல்றாரு, ஐயா நீங்க பெரிய ஒரு காரியத்தை செய்ய சொல்லியிருந்தா செஞ்சிருப்பீங்க. அந்த மலைக்கு போய் அங்க இருக்க அந்த கல்லை பாகுபலி போல கையிலே சுமந்து கொண்டு வந்து இந்த இடத்துல இறக்கி விடும் அவனே. ஏன் பராக்கிரமசாலி, அவன் செய்திருப்பாரு, செஞ்சிருப்பீங்க. ஆனா அவர் சொல்றது ஒரு சர்வ சாதாரணமான ஒரு காரியம் தானே. பிரியமானவர்களே, உப்பு ஒரு சர்வ சாதாரணமான ஒரு காரியம் தான். ஏன் நம்ம அதை செய்யறோம்னா, கீழ்ப்படிவு. இட்ஸ் a prophetic act, it's a prophetic obedience. இது ஒரு ஆவிக்குரிய கீழ்ப்படிவு, இது ஆவிக்குரிய ஒரு செயல்பாடு. தேவன் சொல்லுகிற ஒரு காரியத்தை நம்ம கீழ்ப்படிந்து அப்படி செய்யும் போது கர்த்தர் அதுல கிரியை செய்கிறார். இந்த நாகமானுக்கு அப்படி சொன்ன பிறகு, சரி பெரிய காரியம் சொல்லலையே, குளிச்சுதான் பாப்போமே. ஆனா ஆகல, மாவனே அவனை துண்டு துண்டா தலப்பத் மீன் தான் பிளான் பண்ணிருப்பாரு. இருக்கும் 1 மூழ்கி எழும்புறாரு, 2 3 ஸ்நானம் பண்ணா இருக்கு, 7 தானே குளிக்க சொன்னாரு தெரியல, சோப் போட்டு. சரி ஸ்நானம் பண்ணாலும் மூழ்கி எழும்புறேன்னா நினைச்சுக்கோ. 4 5 6 7ஆவது முகத்தை பார்த்திருப்பாரு.
ஏழாவது தன்னை முக்கிய எழும்புறேன், ஒன்னும் நடக்கல. மூழ்கி எழும்பும் போது அவனோட சிறு பிள்ளையுடைய சரீரத்தை போல சொஸ்தமான எழுதப்பட்டிருக்கு. என்ன நடந்துச்சு? யோர்தான் தண்ணீர்ல யாரோ வந்து பெனடோல கரைச்சிட்டாங்க. யோர்தான் தண்ணீர்ல யாரோ வந்து கொண்டிச கரைச்சிட்டாங்க. யோர்தான் தண்ணீர்ல யாரோ வந்து ஒரு கெமிக்கல், சுகமாகிற ஒரு கெமிக்கலை போட்டுட்டாங்க. சர்ஜிக்கல் ஸ்பிரிட்ட கொட்டிட்டாங்க. இல்ல, தண்ணீர் அதே தண்ணி தான். தண்ணி அதே தண்ணி, அதே ஓடுகிற தண்ணி தான். ஆனா என்ன நடந்தது? கர்த்தருடைய தீர்க்க தரிசன சத்தம், அந்த கீழ்ப்படிவு அவனுக்கு ஒரு ஹீலிங்கை கொண்டு வந்தது. Hallelujah. Thank you Lord. Hallelujah. இப்ப கேக்குது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. சின்ன ஒரு நெட்வொர்க் ப்ராப்ளம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஓகே, நாகமான் மூழ்கி எழும்புறாரு, சுகமாகனாரு. என்ன நடந்தது? இட்ஸ் a prophetic act. அது ஒரு தீர்க்க தரிசன செயல்பாடு. அதுக்கு கீழ்ப்படிந்த உடனே அவருடைய சரீரம் மாறிவிட்டது. Hallelujah. இதேதாங்க நாங்களும் செய்கிறோம். அந்த உப்பை நாங்க பயன்படுத்துகிறோம். எது? தீர்க்க தரிசன செயல்பாடு. அவர் தீர்க்க தரிசன செயல்பாடாக நாங்க அதை செய்யும் போது கர்த்தர் அதிலே கிரியை செய்கிறார், அதை பயன்படுத்துகிறார். உப்பு ஒரு விடுதலைக்கு அடையாளம். பிரியமானவர்களே, என்ட்ரன்ஸ்ல நீங்க அந்த உப்பை அந்த வீட்டு என்ட்ரன்ஸ்ல நீங்க போடும்போது அங்கே ஒரு பெரிதான ஒரு விடுதலை. அந்த என்ட்ரன்ஸை தாண்டி எதுவுமே நடக்க முடியாது. அதை தாண்டி தான் உள்ள வரணும், வெளியே போகணும். என்ட்ரன்ஸ்ல கர்த்தர் ஒரு சுகத்தை கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. ஒரு விடுதலையை கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. ஒரு ஜெயத்தை கொடுத்து விட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு மிக முக்கியமான 2 பகுதிகளை குறித்து நாம பார்க்க போகிறோம். வேற எந்தெந்த இடத்துல எல்லாம் நாம இந்த உப்பை போடணும் ஆயத்தமா இருப்பீங்க நான் நம்புகிறேன். என்ட்ரன்ஸ்ல போட்டீங்க. இப்ப இந்த உப்பு ஒரு உடன்படிக்கைக்கு ஒரு அடையாளம், தீர்க்க தரிசனத்துக்கு ஒரு அடையாளம், விடுதலைக்கு அடையாளம், கர்த்தருடைய இடம் என்று பிரகடனப்படுத்துறதுக்கு ஒரு அடையாளம், சுத்திகரிப்புக்கு அடையாளம். கர்த்தர் சொல்றது கீழ்ப்படிந்து நான் செய்கிறேன், தெளிவுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு மிக முக்கியமா 2 பகுதிகள். அதுதான் உங்களோட வீடுகள்ல இருக்கிற உங்களோட வீடுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு மூலைகள், ஒவ்வொரு கார்னர்ஸ். எல்லாருடைய வீடுகள்லயுமே கட்டாயமா மூளை இருக்கும். மூளைனா இந்த மூளை இல்ல, கார்னர்ஸ், மூளை. ஒவ்வொரு அறைகள்லயும் மூளைகள் இருக்கும். ஒவ்வொரு ரூம்லயும் மூளைகள் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு அறையில குறைந்தபட்சம் 4 மூளைகளாவது இருக்கும், கார்னர்ஸ். இந்த மூளைகளை நீங்க கொஞ்சம் பாத்தீங்கன்னா இங்கதான் தூசி எல்லாமே இப்ப அதிகமா சேர்ந்து இருக்கும். வீட்டுல உங்களுடைய மூளைகள்ல போய் செக் பண்ணி பாருங்க. சும்மா நீங்க பாத்தீங்கன்னாலும் தெரியும், எல்லா மூளைகளையுமே எவ்வளவுதான் நீங்க கூட்டினாலும் அந்த இடத்துல தூசி போய் இருக்கு. ஃபேன் காத்துக்கா இருக்கட்டும், போய் சேருவதற்கு ஒரு மூளை அங்கதான் போய் சேரும். இந்த மூளைகளை நீங்க உப்ப போடணும். ஏன்? உங்கள் வீட்டில் உள்ள மூளைகள்ல தான் அந்த தூசிகள், குப்பைகள் எல்லாமே ஒரு ஒதுங்குகிற இடமாக இருக்கும். இந்த மூளைகள்ல தான் வீட்டுல வெளிச்சம் மிகவும் குறைவான ஒரு இடமா இருக்கும்.
மூலைகள்ல ஏதாவது ஒரு பெரிய ஒரு கபட்டை நீங்க வைக்கணும்னு ஒரு மூலையில அப்படியே வச்சுப்பீங்க. அந்த கபட்டுக்கு பின்னாடி பாருங்க வெளிச்சமே இருக்காது, வெளிச்சம் குறைவா இருக்கும். மூலைகள்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாம் அந்த தும்பு தடி தேவையில்லாத மட்டை எல்லாத்தையும் கொண்டு போய் அங்கதான் நம்ம சொருகுவோம். மூலைகள்ல தான் கொண்டு வைப்போம். அந்த மூலைகள் வந்து இருட்டா இருக்கிற ஒரு இடம், கொஞ்சம் இருட்டான்னு சொல்லாம வெளிச்சம் கம்மியா இருக்கிற இடம்னு கூட நம்ம சொல்லலாம். வெளிச்சம் குறைவான பகுதி. இந்த மூலைகளை வச்சுதான் சிலந்தி கூட கூடுகளை கட்டும். சில பூச்சிகள் வந்து சேர ஆரம்பிக்கும். இந்த மூலைகள் எதுக்கு அடையாளமா இருக்கிறது? இது உங்களுடைய வீட்டுல அதிகாரத்தை தெரிவிக்கிறது. authority of your space, அந்த இடத்தினுடைய அதிகாரத்தை குறிப்பிடுகிறது. உங்களுடைய வீடுகள்ல இருக்கத்தான இந்த மூலைகள் தூசிகள் எல்லாம் படிந்து போய் நிக்கத்தானே, இதே போலதான் பிசாசானவனும் வீடுகள்ல ஒவ்வொரு மூலைகள் இருளான பகுதிகளை வெளிச்சம் குறைவான பகுதியில ஆட்கொள்ள வேண்டும் என்று பிரியப்படுகிறான். இதனாலதான் நம்ம அந்த இடங்கள்ல உப்பை நாம போட வேண்டும். அந்த இடங்கள்ல நம்ம உப்பை நம்ம போடணும். என்ன பண்ணணும், எப்படி போடணும்? கையில எடுக்கிறீங்க விசுவாசத்தோடு. இந்த உப்பை நம்ம பேசின ஒவ்வொரு கருத்தவங்களும் ஞாபகம் இருக்கும். இது உடன்படிக்கை அடையாளம், சுத்திகரிப்புக்கு அடையாளம், விடுதலைக்கு அடையாளம், நித்திய உடன்படிக்கை. இதை நான் தீர்க்க தரிசனமா செய்கிறேன், இயேசுவின் நாமத்தினால செய்கிறேன். இந்த இடத்துல பிசாசுக்கு இடம் இல்லைன்னு சொல்லி நான் கொஞ்சம் அப்படி எடுத்து மூளைகள்ல கொஞ்சமா அப்படி போட்டு விடுறீங்க. ஆனா ஒரு காரியத்தை நீங்க பண்ணணும். இந்த மூளைகளை நீங்க போடுறது உண்பது, அந்த மூளை நீங்க கிளீன் பண்ணணும். தாத்தா காலத்து பழைய செருப்பு அங்க இருக்கும், 40 வருஷம் பழமையான செருப்பு அங்க இருக்கும். அதோட சேர்த்து இதை போட்டீங்கன்னா குப்பையோட குப்பையா தான் இந்த உப்பு மாறும். முதலாவது அந்த இடத்தை சுத்திகரிக்கணும். நீங்க அந்த இடத்தை கிளீன் பண்ணுங்க. பிரதர், உங்களுக்கு தெரியுமா, என் தாத்தா காலத்து செருப்பு தொட்டு பாருங்க டர்ன்னு கிழிஞ்சிடும். உங்களுடைய மூளைகள்ல பாருங்க தேவையில்லாத நிறைய காரியத்தை வச்சிருப்போம். இது எங்க பாட்டி போட்ட சட்டை, பாட்டியுடைய சேலை, தொட்டு பாருங்க டர்ன்னு கிழிஞ்சு வந்துடும். பட்டு புடவையாது குட்டை புடவையாது டர்ன்னு கிழிஞ்சிரும். எத்தனை வருஷம் பிசாசு இதை பயன்படுத்த முடியும்? பிரியமானவர்களே, பிசாசு இதனை பயன்படுத்த முடியும். பாருங்க, பிசாசானவன் எந்த இடத்துல தெரியுமா அதிகமா இருப்பான்? மூளைகளில, பாழாய் போன இடத்துல, வெறுமையான இடங்களில, குடியில்லாத இடத்துல, அதிகமா பயன்படுத்தாத இடத்துல. அதனாலதான் இந்த மூளைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களோட ஒவ்வொரு வீடுகள்ல. சில பேர் நீங்க சொல்லலாம், தம்பி, பிரதர், பாஸ்டர், நம்ம வீடு பெரிய வீடு கிடையாது, ஒரு சின்ன வீடு. நமக்கு லிவிங் ரூம் கிடையாது, பெட்ரூம் கிடையாது, எல்லாமே ஒரே வீடு தான். ஒரு சின்ன ஒரு வீடு, அதுலதான் கட்டில் இருக்கு, சமைக்கிறது அங்கதான், தூங்குறது அங்கதான், எல்லாமே. மூளை இருக்குதா? ஏதாவது ஒரு மூளை இருக்குதானே, அந்த மூளையில போடுங்க. நாமளும் அந்த குப்பையில இருந்து வந்தவங்க தான், அந்த குடிசையில இருந்து தான் நாமளும் வந்திருக்கிறோம். நமக்கும் தெரியும் அது எந்தெந்த இடத்துல எல்லாம் மூளைகள் இருக்கு, அதுல போடுங்க. என்ட்ரன்ஸ்ல போட சொல்றீங்க, எங்களுக்கு என்ட்ரன்ஸே இல்லையே, வீட்டுல இருக்க கதவு இருக்கிறதே பெரிய விஷயம் பிரதர். ஆமா, அந்த இடத்துல போடுங்க. எந்த இடத்துல நீங்க உள்ள வருவீங்க, வெளியில போவீங்க, அந்த இடத்துல போடுங்க. சில பேருடைய வீட்டை பார்த்தா டபுள் டேக்கர் பஸ் மாதிரி இருக்கும், எல்லா குப்பைகளும் ஒரு மூலையில இருக்கும். முதலாவது அதை கிளீன் பண்ணுங்க. சில நேரத்துல வீடுகள்ல பாருங்க சொல்லுவாங்க, போன் பண்ணி, பிரதர் ப்ரே பண்ணுங்க, என் வீட்டுல நான் காலமை ரைட்ல அப்படி தூங்கிட்டு தண்ணி குடிக்கிறதுக்காக போனோம்னா ஏதோ புகை மாதிரி ஒண்ணு அப்படியே நடமாடுது, ஏதோ ஒண்ணு அப்படியே நிழல் மாதிரி போகுது இருக்குல்ல, எதையோ கொண்டு பயந்துட்டா பிரதர், பாருங்களேன், ப்ரே பண்ணுங்களேன். ஏன்? இந்த மூளைகளை அவன் ஆக்கிரமிக்கிறான். பிசாசான இந்த மூளைகளை அவனுடைய ஒரு டெரிட்டரியாக மாற்றுகிறான். அந்த இருள் அதிகரிக்கிற, வெளிச்சம் கம்மியான பகுதிகளில் அவன் ஆளுகையை கொண்டு வர விரும்புகிறான். அந்த வீடுகள் ஒவ்வொரு மூளைகளை அவன் ஆதிக்கம் செலுத்தி அந்த வீட்டையே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என விரும்புகிறான். போடுங்க அந்த இடத்துல உப்பை. போடும்போது என்னது? இன்று முதல் இந்த எல்லை, இந்த மூளைகள் எல்லாமே கர்த்தருக்கு சொந்தம். எப்படி அந்த குப்பைகள் எல்லாம் போய் சேரும், அதே போல சின்ன சின்ன குட்டி பிசாசுடைய கிரியைகள், அசுத்தங்கள், நாற்றம் எடுக்கிற கிரியைகள், அடைசல்கள். பிசாசானவன் எங்க போய் தங்குவான்? வனாந்தரமான இடம், வறண்ட இடம், பாழாய் போன இடம். அதிகமா இந்த மூளைகள் எல்லாம் நாங்க போக்கஸ் பண்ணவே மாட்டோம். ஒரு கபடை நீங்க அப்படி தள்ளி வச்சிருக்கிற மூளையை கொஞ்சம் திறந்து பின்னாடி பாருங்க, வெளிச்சம் கம்மியான பகுதி, எவ்வளவு குப்பை இருக்கும், எவ்வளவு டஸ்ட் இருக்கும், சிலந்தி இருக்கும், செத்து போன பள்ளி இருக்கும், ஏன் எலி கூட இருக்கும். இது எல்லாமே மறைவான இடங்களை அவன் பயன்படுத்துகிறான். இயேசுவின் நாமத்துல அந்த உப்பை எடுத்து
உங்களோட வீட்டுல இருக்க ஒவ்வொரு மூலைகளையும் போடுங்க. இயேசுவின் நாமத்தை நான் டிக்ளேர் பண்ணுகிறேன். அந்த உப்பை எடுத்து சொல்லுங்க, இது கர்த்தருடைய பிரசன்னத்தை நான் கொண்டு வர பயன்படுத்துகிறேன். அன்றைக்கு எலிசா தீர்க்கதரிசி அந்த நீரூற்றில் உப்பை போட்டது போல, அந்த நாகமான் தண்ணீருக்குள்ள அப்படி மூழ்கி எழும்பினது போல, நான் கீழ்ப்படிந்து நான் அதை செய்கிறேன். என் வீட்டுக்குள்ளால ஒரு விடுதலை. நான் என்னத்தை செய்து என்ன சொல்றீங்க? அதனால இந்த இடம் கர்த்தருக்கு சொந்தம் நீங்க பிரகடனப்படுத்துறீங்க. இதுதாங்க அவர் பிரியப்படுகிறார். உங்களுடைய வீடு பிசாசு குடிகொள்ளுகிற இடம் அல்ல, அசுத்தாவிகள் குடிகொள்ளுகிற இடம் அல்ல, தேவன் வாசம் பண்ணுகிற இடமாக மாற அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அந்த இடம் அவர் வாசம் பண்ணுகிற இடமாக மாற அவர் விரும்புகிறார். அவர் செயல்பட விரும்புகிறார். அதனால உப்பு அந்த இடத்துல போடுங்க. ஒவ்வொரு மூளைகள்ல போடுங்க. ஏன்னா இந்த மூளைகள்ல தான் ஒரு சில கொஞ்சம் ஆழமான ஒரு சில காரியத்தை சொல்றேன். ஸ்பிரிட் ஆஃப் ஷேடோன்னு சொல்லுவாங்க, நிழலின் ஆவி. சில நேரத்துல பிள்ளைகளோ யாரோ, அது பாத்தீங்களா இருக்குல்ல, ஏதோ ஒண்ணு போன மாதிரி இருந்துச்சு, யாரோ நடந்து போற மாதிரி இருந்துச்சு. ஏன்? ஷேடோ ஸ்பிரிட், நிழலின் ஆவி, பயப்படுத்துகிற ஆவிகள், ஸ்பிரிட் ஆஃப் ஃபியர். இதுகளுக்கு அடையாளமாக இருக்காது. இந்த மூளைகள் அடங்கி இருக்கிற ஒவ்வொரு பகுதியில் நீங்க உப்பை போடும்போது, உங்களோட வீடுகளை கர்த்தருக்கு நீங்க சொந்தமா மாற்றும் பொழுது, இப்படிப்பட்ட ஒரு சில பயமுறுத்துற சின்ன சின்ன கிரியைகள் விலகி போகும். உங்களோட வீடுகளை நீங்க உண்மையா சொல்லுங்க. உங்களோட வீடுகள்ல ஒரு சில உண்மையான ஒரு சில சம்பவங்களை நான் சொல்றேன் பாருங்க. ஒரு வீட்டுல உங்களுடைய ஒரு பகுதிக்கு நீங்க தலையை கூட திருப்பி போட்டு பார்க்க மாட்டீங்க. கொஞ்சம் இருளா இருக்கிற இடம், ஸ்டோர் ரூமா இருக்கிற இடம், சிலர் நீங்க அந்த பக்கம் போகவே மாட்டீங்க, போறதுக்கே பயமா இருக்கும். உங்க வீடுல எல்லா இடத்துல நல்லா நீங்க நடமாடுவீங்க. ஆனா குறிப்பிட்ட ஒரு இடம் மாட்டுச்சுன்னா அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்டா போயிருவீங்க. அந்த இடத்துல பயம். நைட்ல வெளியில டாய்லெட் இருந்துச்சுன்னா நீங்க தனியா போவீங்களா? ஏதோ ஒரு பயம், ஏதோ யாரங்கள பின்தொடர மாதிரி. எப்படி உங்களோட பாட்டுல இருப்பீங்க, பின்னாடி யாரோ இருந்த மாதிரி, யாரும் இல்ல. ஷேடோ ஸ்பிரிட், ஒரு நிழல், ஒரு பயமுறுத்துற கிரியை, கலங்க செய்கிற கிரியை, பயமுறுத்துகிற ஒரு ஆவி. நீங்க உப்பை போடும்போது இந்த ஷேடோ ஸ்பிரிட், பயமுறுத்துற ஆவிகள், கலங்கடிக்கிற ஆவிகள் எல்லாத்தையும் நீங்க துரத்துறீங்க இயேசுவின் நாமத்தில். இனி பிசாசுக்கு இந்த இடத்துல இடமில்லை, கர்த்தருக்கு சொந்தம் தான் இந்த இடம் என்று சொல்லி பிரகடனப்படுத்துறீங்க. இந்த அட்மாஸ்பியர், இந்த ஸ்பேஸ், இந்த ஹெர்த், இந்த பூமி எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த டெரிட்டரியாக நான் மாற்றுகிறேன், தேவனுடைய டெரிட்டரியாக நான் மாற்றுகிறேன். I'll reverse the curse. அந்த இடத்துல கிரியை செய்யற பிசாசுடைய கிரியை உடைத்து நான் அந்த இடத்துல ஆசீர்வாதத்தை நான் கொண்டு வருகிறேன். வீடுகள் இப்படிப்பட்ட கிரியைகள்னால பயந்து போயிருக்கலாம். உங்களோட வீட்டுக்கு வர்றதே உங்களுக்கு நிம்மதி இல்லாம இருக்கலாம், வீட்டுக்கு வர்றதே சந்தோஷம் இல்லாம இருக்கலாம். இன்றைக்கு அதை செய்து பாருங்கள். ஹல்லேலூயா. சில பேருடைய இருதயத்துல சில பேர் சொல்றதை நம்ம கேட்டிருப்போம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா இருதயத்துல ஒரு இடத்துல ஒரு மூளையில அவனுக்கு ஒரு கோபம், எனக்கு இப்படி பேசிட்டான், இப்படி சொல்லிட்டான், ஒரு கசப்பு, ஒரு வைராக்கியம் எங்க இருக்கும்? ஒரு இருதயத்துல, ஒரு ஓரத்துல, ஒரு மூளை. அல்லேலூயா. கசப்புகள், கோபங்கள், வைராக்கியங்கள், மன்னிக்க முடியாத தன்மைகள் எல்லாம் இருதயத்துல எங்க வச்சிருப்போம்? ஒரு ஓரத்துல. என்னைக்காவது ஒரு டைம் வரும்ல, அப்ப நான் அவனை போட்டு தள்ளுறேன் பாரு, அப்ப நான் அவனுக்கு கொடுக்குறேன் பாரு, ரிவெஞ்ச் எடுக்கிறேன் பாரு. எங்க வச்சிருப்போம்? இருதயத்துல, ஒரு ஓரத்துல. நீங்க உப்பை உங்களோட வீட்டுல இருக்க ஒவ்வொரு மூளைகளை நீங்க போடும்போது நீங்க தெரிவிக்கிறீங்க, எல்லா கசப்புகள், கோபங்கள், மன்னியா தன்மைகள் எல்லாம் மாறட்டும் என்ற வாழ்க்கையில. நான் இது முதலாவது என் பிசிக்கல் என் வீட்டுல இருந்து இதை நான் ஆரம்பிக்கிறேன். வீடு மாறும்போது உங்களோட வாழ்க்கையில கூட ஒரு மாற்றம் வரும். ஆமா, நீங்களும் உங்களுடைய வீடுக்கு ரெப்ரசன்டேட்டிவா இருக்கிறீங்க. நீங்களே தேவனுடைய ஆலயம். ஒரு பிசிக்கல் வீட்டுல, ஒரு பிசிக்கல் பில்டிங்ல, அதாவது கட்டப்பட்ட ஒரு கட்டிடத்துக்குள்ள நீங்க நடமாடுகிற வீடாக இருக்கிறீங்க. நீங்களே தேவனுடைய ஆலயம், நீங்க தான் தேவனுடைய வீடாம். அப்போ உங்களுக்கும் உங்களுடைய சரீரத்துக்கும் நீங்க வாழுற வீட்டுக்கும் ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு. நீங்க உங்களோட வீட்டுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இருக்குது. ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவம் பாடுபடுமே அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறதே. ஆமா, உங்களுடைய சரீரத்துல ஒரு தாக்கம் இருக்குன்னா உங்களோட வீட்டுல ஏதோ ஒரு தாக்கம் இருக்கு. உங்களுடைய வீட்டுல ஏதோ தாக்கம் இருக்குன்னா உங்களோட சரீரத்துல ஏதோ ஒரு தாக்கம் வரும், ஒரு ரிஃப்ளெக்ட் நடக்கும். அதனாலதான் நம்ம இதை பேசிக்கொண்டிருக்கிறோம். பெரியமானவர்களே, நீங்களே இந்த ஆலயம். உங்களோட இருதயத்துக்குள்ள ஏதாவது கசப்புகள், மன்னிக்க முடியாத தன்மைகள் இருக்குதா? உங்களோட வீட்டுல முதல்ல சுத்திகரிப்பை கொண்டு வாங்க. மூளைகள் எல்லாம் கிளீன் பண்ணுங்க, சுத்திகரிங்க. அதுக்கப்புறம் போய் போடுங்க. அந்த உப்பை போட்டு டிக்ளேர் பண்ணுங்க, இது கர்த்தருக்கு சொந்தமான இடம். நான் பிரகடனப்படுத்துறேன், இன்று முதல் இந்த இடம் கர்த்தருக்கு சொந்தம். அந்த வீட்டை கொஞ்சம் போய் பாருங்க, எவ்வளவு தூசி இந்த மூளைகள்ல இருக்குன்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. அடிக்கடி ஒட்டரை அடிங்க. உங்களோட வீட்டை கிளீன் பண்ணுங்க, மூளைகளை கொஞ்சம் கூட்டுங்க, மப் பண்ணுங்க.
இயேசுவின் ரத்தத்தை நான் இந்த உப்பாக நான் மாத்தி தெளிக்கிறேன்னு சொல்லுங்க. இது உப்புல இயேசுவின் ரத்தத்தை கலக்கப்பட்டிருக்கிறதுன்னு விசுவாசிங்க, நம்புங்க, அப்படி செயல்படுத்துங்க. இது ஒரு ப்ராஃபட்டிக் ஆக்ட், இது ஒரு தீர்க்க தரிசன செயல்பாடு. நீங்க அப்படி செய்யும் போது உங்க வீடுகளுக்குள்ள ஒரு ஆளுகை நீங்க கொண்டு வரீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பழைய காலத்து பொருட்கள், இது தேவைன்னு 3 தலைமுறைக்கு இருக்கும். இது எனக்கு தேவை, இது எங்க பாட்டா பூட்டா காலத்துல இருந்து வச்சிருக்கிறோம். நல்ல நினைவுகளை வச்சுக்கொள்ளுங்க. அவங்கள இந்த பொருட்களை பிசாசு பயன்படுத்துவான். பழமையானது, வெறுமையானது, பாழாய் போனதை பிசாசு பயன்படுத்துவான். நீங்க இதை வைக்க என்ன நடக்கும்? அது யாருக்கும் யூஸ் கிடையாது. அதை பிசாசு பயன்படுத்துறதுக்கு ஒரு வாசலாக அமையக்கூடும். நிறைய பேர்ட வாழ்க்கையில நான் பார்த்திருக்கிறேன். இது எங்க அப்பா எங்களுக்கு கொடுத்துட்டு போனது. சில பேர் இதை நான் பேசியிருக்கிற அதே நேரத்துல மரித்து போன ஒரு சில பேருடைய மருந்துகளை நீங்க வச்சிருக்கிறீங்க. தூக்கி வீசுங்க, தூக்கி வீசுங்க. பாதகமாக நடந்த ஒரு சில காரியத்தினுடைய சிம்பிளைஸ் பண்ற பொருட்களை நீங்க வச்சிருக்கிறீங்க. கடைசி அவங்க யூஸ் பண்ணது, கடைசி அவங்க போட்டது. சில நேரங்கள்ல ஒரு வீட்டுல ஒருத்தவங்க மரணம் நடந்தா அவங்க இருந்ததான கடைசி இருந்த அந்த மெட்ரஸ், துணி எல்லாத்தையும் அப்படியே எரிச்சிருவாங்க, குப்பையில போட்டுருவாங்க. ஆமா, அது ஒரு அடையாளம். பழசு மரணத்தின் கிரைகள் எல்லாம் ஒளிந்து போகட்டும், பழையவைகள் போகட்டும், புதியவைகள் வரட்டும். நல்ல நினைவுகளை வச்சுக்கொள்ளுங்க. நீங்க அவரையா தூக்கி எரிக்க போறீங்க? அந்த நினைவுகளை உங்க மனதுக்குள்ள வச்சுக்கொள்ளுங்க. அந்த பொருட்களை தூக்கி எரிஞ்சிருங்க. ஏன்னா அதை பிசாசு பயன்படுத்த முடியும். சில பேருடைய வீடுகள்ல மரித்து போனவர்களுடைய போட்டோக்கு மாலை போட்டிருக்கதே நான் பாக்குறேன். இதையும் பிசாசு பயன்படுத்த முடியும். அவங்க நல்லவங்க தாங்க, கிறிஸ்துக்குள்ள மரித்து இருக்கலாம். ஆனால் பிசாசு அதை பயன்படுத்துறானே, அதை தூக்கி போடுங்க. அவர் நல்ல மனிதனாக இருக்கட்டும். அதே நேரத்துல பாதகமான ஒரு முறையில, நல்ல முறையில ஒரு மறிக்கல, ஆக்சிடென்ட் ஆகி செத்துட்டாரு, எரிஞ்சு செத்துட்டாரு, தூக்கு மாட்டி செத்துட்டாரு. அவங்களுடைய படங்கள் ஏதாவது நீங்க மாட்டி வச்சிருக்கீங்களா? தயவு செய்து உங்களுடைய விடுதலைக்காக சொல்லுகிறேன், அதை எடுத்துருங்க, அப்புறப்படுத்திடுங்க. வீட்டுல அப்படி வைக்காதீங்க. அதை பிசாசு பயன்படுத்த முடியும். நிறைய பேர் வீடுகள்ல போயிட்டு இந்த மாதிரி காரியத்தை நான் சுத்திகரிச்சு விடுதலையாக்க நிறைய அனுபவங்கள் உண்டு. அப்படி பண்ணாதீங்க. அவங்களை குறித்து நல்ல நினைவுகள் உங்களுடைய இருதயத்துல வைத்துக் கொள்ளுங்க. இப்படியாக வெளிப்பிரகாரமான கிரியைகளை காண்பித்து பிசாசு இடம் கொடுத்துறாதீங்க. கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். இனி உங்க பாடு. விடுதலையாக இருக்கணுமா? அதுக்கான ஆலோசனை கர்த்தர் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்றாங்கல்ல, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு பகுதி, என்ட்ரன்ஸ்ல உப்பு போட்டீங்க. இப்ப இன்றைக்கு ஒவ்வொரு மூலைகளை, வீட்டுல இருக்க ஒவ்வொரு மூலைகளை நீங்க போடுறீங்க. இன்னொரு பகுதி உண்டு. அதுதான் உங்களுடைய வீட்டுல இருக்கதான பெட்ரூம். பெட்ரூம்னா என்ன? படுக்கை அறை. பழமையா கணவன் மனைவி பிள்ளைகளாக நீங்க படுக்கிறதுக்கு ஒரு அறை இருக்குல்ல, அதுதான் அந்த பெட்ரூம் நான் சொல்றேன். படுக்கை அறை. எங்களுக்கு தனி ரூம் எல்லாம் இல்ல, தூங்குறதுக்கு ஒரு இடம் இருக்கா? ஆமா, அந்த இடத்துல உப்பை போடுங்க. எங்க போடணும்? படுக்கிற அந்த மெட்ரஸ் மேல போட்டு படுத்தா மேல குத்துமே. இல்ல, கொஞ்சம் ஞானம் நமக்கு இருக்குல்ல. எங்க போடணும்? அந்த கட்டில் கடியில போடுங்க. அந்த பெட்ரூம் இருக்கிறது அந்த மூலைகள்ல போடுங்க. பெட்டுக்கும் மெட்ரஸ்க்கும் இடையில ஒரு கேப் இருக்குல்ல, அங்க தூவுங்க. என்ன பிரதர், இந்த மாதிரி அழகான மெட்ரஸ் எல்லாம் நமக்கு கிடையாது பிரதர். நீங்க படுக்கிற அந்த மெட்ரஸ் அதுல போடுங்க. பாயில தான் படுக்கிறீங்களா? கொஞ்சம் உப்பு தூள் எடுத்து போடுங்க. என்ன அடையாளம்? இது கர்த்தருக்கு சொந்தமான இடம் நீங்க பிரகடனப்படுத்துறீங்க. என்ன, ஏன் பெட்ரூம்ல ஏன் நம்ம போடணும்? அதுல என்ன விஷயம் இருக்கு? இதாங்க ரொம்ப முக்கியம். இது எல்லாமே வீட்டுல இருக்க ஒவ்வொரு பகுதிகள் ஆசீர்வாதத்தை சுரக்கிற இடங்கள். உங்களுடைய என்ட்ரன்ஸ் ஒன்னு ஆசீர்வாதம் இல்லாட்டி சாபம். உங்களுடைய ஒவ்வொரு வீட்டின் மூலைகள் ஒன்னு ஆசீர்வாதம் இல்லாட்டி சாபம். இந்த பெட்ரூம் உங்களுடைய குடும்பம் கட்டி எழுப்பப்படுகிற இடம். உங்களுடைய குடும்பத்துல ஆழமான உறவு கட்டப்படுகிற இடம் அந்த இடம் தான். அன்பின் பரிமாற்றம் நடக்கிற இடம். தேவன் நியமித்ததான பரிசுத்த மஞ்சம் நடக்கிற இடம். தேவன் நியமித்ததான அந்த குடும்ப உறவு கட்டப்படுகிற இடம். ஒரு குடும்ப சந்ததி பெருகிற இடம். பொதுவா நீங்க ஒரு கணவன் மனைவியாக இருந்தா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு ரகசியத்தை நம்ம எங்க போய் பேசுவோம்? ரகசியத்தை எல்லாரும் இருக்கிற ஒரு இடத்துல, ஹால்ல, லிவிங் ரூம்ல அப்படி பேசுவோமா? ஏதாவது ஒரு ரகசியம் இருந்தா டார்லிங் எங்க? பெட்ரூம்ல. அங்க போயிட்டு
அப்படி அப்ப வெளியில இருந்து சொல்லுங்க. ஆமா, ரகசியம் எங்க பேசும்? பெட்ரூம்ல. தீர்மானங்களை எடுக்கிற இடம், ரகசியங்களை பேசுகிற இடம் எங்க? பெட்ரூம். திட்டங்கள் இப்படி பண்ணுவோமா இப்படி பண்ணுவோமா கலந்து ஆலோசிக்கிற இடம் பெட்ரூம். நைட்ல அப்படியே மல்லாக்கா படுத்துக்கிட்டு டிஸ்கஷன். இவங்க இப்படி சொன்னாங்க பாருங்க, அவங்க அப்படி எடுத்து இப்படி சொன்னாங்க தானே, எல்லாவற்றையும் விமர்சிக்கிற ஒரு இடம், கலந்து ஆலோசிக்கிற இடம், கணவன் மனைவி பிள்ளைகளாக உறவு கட்டியெழுப்பப்படுகிற இடம். கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாமே சரீரங்கள் உரச படுத்து தூங்குற இடம், குடும்ப உறவு கட்டி எழுப்பப்படுகிற இடம். இதே பெட்ரூம்ல தான் நீங்க தலை சாய்த்து படுக்கிறீங்க. கெட்ட சொப்பனங்கள் உங்களுக்கு வருதா? நல்ல சொப்பனங்கள் உங்களுக்கு வருதா? உங்களோட தூக்கத்துல தேவன் பேசுகிறாரா? பிசாசு உங்களை கலக்கத்தோட எழும்ப வைக்கிறானா? ஒரு கனவு கண்டேன் பிரதர் எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணிருங்க பிரதர். ராத்திரி ஒரு கெட்ட கனவு கண்டேன், பாம்பு என்ன துரத்தி கொத்துது பிரதர், நான் என்ன விரட்டி கடிக்குது பிரதர். ஏன்? இந்த தூக்கத்துல நடக்குது. பெட்ரூம்ல தான் நீங்க படுக்கிறீங்க. இதுல என்ன இருக்குது? ஆமா, உங்களோட பெட்ரூமை பிசாசு பயன்படுத்த முடியும். ஏன் நிறைய பேருடைய, இப்ப பேசிக்கிட்டு இருக்கிற இதே நேரத்துல நிறைய பேருடைய பெட்ரூம் பிசாசுடைய டெரிட்டரியாக, பிசாசுடைய ஆளுகை செய்ற இடமா மாறி இருக்கிறது. கணவன் மனைவிக்குள்ள உறவு கிடையாது. கணவன் அந்த பக்கம் திரும்பி படுத்துருவாங்க, மனைவி இந்த பக்கம் திரும்பி படுத்துருவாங்க. அன்பின் பரிமாற்றம் கிடையாது, பேசுகிற தன்மை கிடையாது. பொதுவா இந்த பெட்ல தான் சமரசமாகி சந்தோஷமாக மன்னித்து மறந்து கட்டி அணைத்து குடும்ப உறவுக்குள் போகிற இடம். ஆனா பிசாசு கசப்பின் நிமித்தமாக ஒருத்தர் முகத்தை கூட பார்க்காதபடிக்கு கசப்பினால நிறைத்து வைத்திருக்கிறான். பிள்ளைகள் அவங்களுடைய பாடு, கணவன் அவனுடைய பாடு, மனைவி அவனுடைய பாடு. பிள்ளைகளோட தொட்டு உரசி கட்டி அணைத்து கொண்டு தூங்குற அந்த அன்பின் பரிமாற்றம் அங்க கிடையாது. குடும்ப சந்ததி கட்டி எழுப்பப்படுகிறதான உறவு அங்க கிடையாது. கனவு, ராத்திரி நேரங்களில் வருகிற கெட்ட சொப்பனங்கள், அசுத்தமான காட்சிகள், நிர்வாண காட்சிகள். நீங்க படுத்து தூங்கும் போது அங்கதான் பிசாசு வருகிறது, அசுத்தாவிகள் வருகிறது, பயமுறுத்துறது. ஒரு பயத்தோடு கூட எழும்புறது, திகில், என்னாச்சோ இப்படி மரண காலத்துல. சில பேருடைய பெட்ரூம்ல தான் சண்டை நடக்கும். வா போ டேய் டா நாய் பூனை கரடி எல்லாமே அந்த பெட்ரூம்ல நடக்கும். கர்த்தர் விரும்புகிற அந்த இடம் தேவன் கட்டி எழுப்புகிற ஒரு சமாதானத்தின் அன்பின் பரிமாற்றத்தின் இடமாக தேவன் மாற்ற விரும்புகிறார். ஆகவே அந்த இடத்துல உப்ப போடுங்க. அந்த பெட்ரூமுக்குள்ள நீங்க தூங்குற இடத்துல உங்களுக்குன்னு அது பெட்ரூமுக்கு தனி அறை இருந்தால் அந்த அறைகள் இருக்கிற 4 மூலைகள்ல அந்த பெட்டுக்கு அடியில உங்களோட மெட்ரஸுக்கும் பெட்டுக்கும் இடையில ஒரு கெப் இருக்குல்ல, அதுல இந்த இடம் கர்த்தருக்கு சொந்தமான இடம். எங்களுடைய படுக்கை, எங்களுடைய தூக்கம், எங்களுடைய குடும்ப உறவு எல்லாம் கர்த்தருக்கு சொந்தமான இடம் நான் பிரகடனப்படுத்துகிறேன்னு சொல்லி இயேசுவின் நாமத்தில் போடுங்க. கீழ்ப்படிந்த குடும்ப உறவுல ஒரு மாற்றத்தை கர்த்தர் கட்டளையிடுவா. இதுவரைக்கும் கசப்பாக இருந்ததை நீங்க கொஞ்சம் இடம் கொடுக்க ஆரம்பிப்பீங்க. பிசாசுடைய ஆதிக்கம் இருந்த இடத்துல கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். சில பேர் நீங்க சொல்லுவீங்க, இங்கதான் டிடிஎஸ் சவுண்ட் எல்லாம் கேட்கிற இடம் பிரதர், அதை நீங்க மறந்துட்டீங்க. அப்பாடைய கொரட்டை கரடி மாதிரி கேட்கும், கர் புர் கர் புர். ஆமா, டிஸ்டர்பன்ஸ் ஸ்பிரிட் இங்கதான் கிரியை செய்யும். தொந்தரவு செய்கிற ஆவிகள், அதுக்காக அப்பாவை வெளியில அனுப்பிடாதீங்க தொந்தரவு செய்யற ஆவி அப்படின்னு இல்ல. ஏதோ ஒரு வகையில ஒரு டிஸ்டர்பன்ஸ் அங்க இருக்கும்ல, அது சும்மா தமாசுக்கு நான் சொன்ன காரியம். நிம்மதியாக தூங்குவதற்கு முடியாதபடிக்கு இருக்கிற டிஸ்டர்பன்ஸ் இந்த பெட்ரூம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இது உங்களுடைய ஆவிக்குரிய குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்புகிற, குடும்ப வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை சுரக்க செய்கிற ஒரு இடம். பிரச்சனைகள், கலக்கங்கள், குழப்பங்கள், நிறைய பேரை பாருங்க ராத்திரியில தான் யோசிச்சுட்டே இருப்பேன். நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன் எங்க பெட்ல. அநேக பேருடைய வாழ்க்கையில தலையணையில கண்ணீரோடு ஒவ்வொரு நாளும் படுத்துறங்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் வேதனை நிமித்தமாக, கலக்கத்து நிமித்தமாக, பிரிவினை நிமித்தமாக, எடுக்க போகிற முடிவுகள் நிமித்தமாக, வாழ்க்கை எப்படி வாழ போகிற பயத்தின் நிமித்தமாக ஒவ்வொரு நாளும் தலையணையில கண்ணீரை நனைத்து கொண்டிருக்கிற நிறைய பேர் இருக்கிறீங்க. உங்களுடைய பெட்ரூம் ஆரோக்கியமாக இல்லை. நீங்க உப்பை போடும்போது அங்க இருக்கிறதான சாபத்தை, குறைவுகளை, கசப்புகளை, வைராக்கியத்தை எடுத்து இதை தேவனுக்கு சொந்தமான இடமா நீங்க பிரகடனப்படுத்துறீங்க. ஹல்லேலூயா, பிரகடனப்படுத்துறீங்க. உன்னோட வாழ்க்கை குறித்த தீர்மானம் எடுக்கிற இடம்.
Hallelujah. Hallelujah. Thank you Jesus. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேக்குது? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. உங்களுக்கு நல்லா தெளிவா கேக்குது இல்ல? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாத்தீங்களா? மிக முக்கியமான காரியங்களை பேசும்போது பிசாசுக்கு பிடிக்காது. முக்கியமான இடத்துல விடுதலை நடக்கும்போது பிசாசுக்கு பிடிக்காது. எவ்வளவுதான் நம்ம நெட்வொர்க் நல்லா வச்சிருந்தாலும் பாத்தீங்களா, முக்கியமான கட்டங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு கேக்குதுன்னு சொல்றவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி காண்பீங்க பார்க்கலாம். தம்ஸ் அப், தம்ஸ் அப். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, பெட்ரூம். கெட்ட தவறான முடிவுகள், தீர்மானங்கள் எடுக்க வைக்கிற இடமும் இங்கதான். கெட்ட சொப்பனங்கள், பயமுறுத்துற திகிலான காரியங்கள், கனவுகள். சில நேரங்களை நீங்க பார்த்திருப்பீங்க, சில இடத்துல நீங்க பார்த்திருப்பீங்க, தவறான முடிவுகள் எடுக்கிற இடம் இந்த பெட்ரூம் தான். தவறான முடிவுகள். பெட்ரூமுக்குள்ள போவாங்க, காலமா நீங்க பார்த்து திறக்க மாட்டாங்க கதவை. கதவை திறந்து பார்த்தா உள்ள அந்த நபர் தூக்கு மாட்டி கொண்டிருப்பாங்க. எங்க இது அதிகமா நடக்கிறது? பெட்ரூம்ல. பெட்ரூம்ல. பெட்ரூம்ல நிறைய பேர் அதை யூஸ் பண்றாங்கல்ல. நிறைய சம்பவங்கள் நம்ம கேள்விப்படுறோமே, பாக்குறோமே. ஏன் பெட்ரூம்ல யாருமே வரமாட்டாங்க? பெட்ரூம் போய் அடைத்து கொண்டு நிறைய சமீபத்துல கூட நிறைய ஆக்டர்ஸ்கள் கூட அப்படி நடந்தது. நடிகர்கள் அவருடைய வாழ்க்கையில் அப்படி இருந்தது. பிரியமானவர்களே, இந்த இடம் கர்த்தருக்கு சொந்தமான இடமாக மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அந்த இடத்துல உப்பை போடுங்க. அப்படி போடும்போது அந்த இடத்துல நீங்க சுத்திகரிக்கிறீங்க. கணவன் மனைவி உறவுக்குள்ள ஒரு பெரிதான ஒரு விடுதலை நீங்க கொண்டு வர்றீங்க. குடும்ப உறவை நீங்க கட்டி எழுப்புறீங்க. உங்களுடைய சந்ததி ஒரு ஆசீர்வாதமாக மாற வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்தை நீங்க புதுப்பிக்கிறீங்க. ஒரு தவறான ஒரு காரியத்துக்காக எங்க போவாங்க? பெட்ரூமுக்குள்ள தான் போவாங்க. அந்த இடம் பரிசுத்தமாக வேண்டும். பரிசுத்த மஞ்சம், தேவன் ஏற்படுத்தின பரிசுத்த விவாகத்தின் காரியம் அங்கதான் நடக்கணும். தேவன் அதை தான் விரும்புகிறார். உப்பை அந்த இடத்துல போடுங்க. மறைவான பாவங்கள் நடக்கிற இடம், இதை நம்ம சுத்திகரிக்கணும். ஹல்லேலூயா. தேவன் உங்களோடு சொப்பனத்துல பேசணுமா? ஆமா, போடுங்க. விசுவாசத்தோடு தீர்க்க தரிசனம் அந்த செயல்பாட்டை செய்யுங்க. கர்த்தர் மகத்துவமான காரியங்களோட வாழ்க்கையில செய்வார். மறுபடி இழந்து போன அந்த கணவன் மனைவி உறவு புதுப்பிக்க உப்பை அந்த இடத்துல இயேசுவின் நாமத்தினாலே தூவுங்க. ஒரே அறையில முகம் பார்க்காம இருக்கிற கணவன் மனைவிமார் எத்தனை பேர் இந்த சாபத்தின் கீழ் உடையும்படியாக இன்றைக்கு அதை நீங்க ஆவிக்குரியல செயல்படுத்துங்க. உப்பு அந்த இடத்துல தூவி ஒரு தீர்க்க தரிசனமான செயல்பாட்டை செய்து இழந்த உறவை மறுபடி கட்டி எழுப்புங்க. இந்த இடம், இந்த உறவு, இந்த தூக்கம், நாங்க எடுக்கிற தீர்மானங்கள், ஆலோசனைகள், இந்த ரகசியமான இந்த காரியங்கள் கர்த்தருக்கு சொந்தமானதாக மாற்றுங்க. ஹல்லேலூயா. இதை தேவன் விரும்புகிறார். கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்வோமா? கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்வோமா? தேவன் உங்கள் மத்தியில பேசிக் கொண்டிருக்கிறாங்க. தேவன் உங்களுடைய வீடுகள்ல இருக்கதான 2 முக்கியமான பகுதிகளை குறித்து இன்னைக்கு பேசி இருக்கிறாங்க. உங்களுடைய என்ட்ரன்ஸ், உங்களுடைய வீடுகள்ல இருக்கிற எல்லா அறைகளில, வீட்டுகள்ல இருக்க எல்லா மூலைகள், விசேஷம் பெட்ரூம். இன்னும் 3 காரியம் இருக்கு. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம பேச போகிறோம். மிக முக்கியமான காரியங்களை பேசுறேன். அடுத்த கிழமையோடு ஒரு பெரிதான டெலிவரன்ஸ் ஜெபம் பண்ணி நல்லா உப்பெல்லாம் எல்லா இடத்துலயும் போட்டு ஒரு பெரிதான ஒரு டெலிவரன்ஸ் கர்த்தர் சொல்றது கீழ்ப்படியும் போது கர்த்தர் பெரிதான ஒரு விடுதலைய, சமாதானத்தை, சுத்திகரிப்பு கொடுத்து உங்களுடைய புதிய ஒரு வாழ்க்கைய கர்த்தர் இந்த ஜூலை மாதத்துல ஆரம்பிக்க விரும்புகிறார். அதான் கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். இதோ சகலவற்றையும் நான் புதிதாக்குகிறேன். உங்களுடைய வீட்டை புதிதாக்க போறாரு. உங்களுடைய கணவன் மனை உறவை புதுப்பிக்க போகிறாரு. பிள்ளைகளுக்கு உங்களுக்கு இடையில இருக்க உறவை புதுப்பிக்க போகிறாரு. ஹல்லேலூயா. உங்களுடைய வேலையில ஒரு புதுப்பித்தலை கொடுக்க போகிறாரு. உங்களுடைய பாவங்கள் எல்லாம் ஒளிந்து போனது கர்த்தர் அதுதான் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாங்க. இதோ நான் சகலவற்றையும் புதிதாக்குறேன். யாரு சொன்னா? நான் சிங்காசனத்து வீட்டுக்கு நான். இதோ கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. அவர் புதிதாக்க போகிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல எழுந்திருந்து அல்லது கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்ய போகிறோம். சில பேர் நீங்க உப்பை வைத்திருக்கிறீங்க, அதனால அந்த இடத்த நீங்க கிளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை தெளிங்க. குப்பையோட குப்பையா இந்த உப்பு மாறி விட கூடாது. ஹல்லேலூயா. நீங்க கரங்களை பிடித்திருக்கும் போது உங்களுக்கு நான் ஜெபிக்க போகிறேன். இன்றைக்கு நீங்க அந்த சொன்ன ஒவ்வொரு இடங்கள்ல என்ட்ரன்ஸ்ல போடுங்க. வீடுகள்ல இருக்க ஒவ்வொரு மூலைகள்ல போடுங்க. உங்களுடைய பெட்ரூம்ல, பெட்டுக்கு அடியில அல்லது பாய்க்கு அடியில போடுங்க. இயேசுவின் நாமத்தினால என்ன சொல்லி போடணும்? இந்த இடம் கர்த்தருக்கு சொந்தமான இடம். இனி பிசாசுக்கு இந்த இடத்துல இடம் கிடையாது. பிசாசுக்கு இந்த இடத்துல அனுமதி கிடையாது. இந்த வரைக்கும் பிசாசு
இந்த இடத்தை பயன்படுத்தினான். இனி இது அவனுடைய இடம் அல்ல, இது கர்த்தர் இடம் என்று நான் பிரகடனப்படுத்துகிறேன். ஒரு சுத்திகரிப்பை நான் கட்டளையிடுகிறேன், ஒரு விடுதலையை கொண்டு வருகிறேன் சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே போடுங்க. அங்க நீங்க போட்ட பிறகு உங்களோட வாழ்க்கையில ஒரு மாற்றம் வர ஆரம்பிக்கும். உங்களோட இருதயத்திலிருந்து ஒரு சமரசமாகிற ஒப்புரவாகிற காரியங்கள் வரும். அந்த காரியத்தை செய்யுங்க. நீங்க கர்த்தரிடத்துல சேரும்போது கர்த்தர் உங்களிடத்துல சேருவார். நீங்க ஒரு ஸ்டெப்பை முன்பதாக வைக்கும் போது கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்ய ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம் பண்ணுவோமா? பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினால நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரத்துல இருக்க இந்த உப்பு, இது ஒரு கீழ்ப்படிவின் அடையாளம், ஒரு தீர்க்க தரிசன கீழ்ப்படிவின் ஒரு அடையாளம். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதை கீழ்ப்படிந்து இவர் செய்யறாங்கப்பா. இத்தனை ஜனங்கள் வந்திருக்கிறாங்களே இந்த விடுதலை தேவைக்காக. இவங்களோட வீடுகள்ல, இவங்களோட குடும்பங்கள்ல, இவங்களோட வேலை ஸ்தலங்கள்ல, புதிய இடங்கள்ல நிறைய பிசாசுடைய கிரியைகளை நாம் பார்க்கிறோம். இவங்களோட வியாபாரத்துக்கு விரோதமா நிறைய சூனியங்கள், மந்திரங்கள், ஏவல், வசியங்கள் செய்யப்படுகிறதே. போடுங்கள் இயேசுவின் நாமத்தில். இது கர்த்தருக்கு சொந்தமான இடம் என்ற அந்த உப்பை போடுங்க. தீர்க்க தரிசன அடையாளமாய் எலிசா தீர்க்க தரிசி செய்தது போல, அந்த நாகமான் கீழ்ப்படிந்தது போல செய்து பாருங்களேன். கர்த்தர் நிச்சயமா மகத்துவமான காரியங்களை செய்வார். ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. இந்த உப்பு ஒரு விடுதலைக்கு ஒரு அடையாளம், நித்திய உடன்படிக்கை. கர்த்தர் இந்த இடத்தை ஆளுகை செய்கிறார் என்பதை பிரகடனப்படுத்தி இந்த இடத்தை தூவுறாங்க. இதை ஆசீர்வதிக்கிறேன். இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஒரு சுகம் உண்டாகட்டும். இந்த நாட்கள்ல மூட்டு வருத்தங்கள், கை கால் நடக்க முடியாத வருத்தங்கள், எழும்ப முடியாத வருத்தங்கள், காலுண்டு நிற்க முடியாத வருத்தங்கள், சிக்கன் குன்யாவுடைய தாக்கங்கள், டெங்குவினுடைய தாக்கங்கள், ரத்தத்துல பிரச்சனைகள், எழும்ப முடியாத காய்ச்சல்கள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக. பலன் இல்லாத இடங்கள்ல பலன் உண்டாவதாக. ஒரு சுகத்தை நான் பிரகடனப்படுத்துகிறேன். சுகத்தை நான் பிரகடனப்படுத்துகிறேன். ஆரோக்கியத்தை பிரகடனப்படுத்துகிறேன். ஆசீர்வாதத்தை நான் பிரகடனப்படுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில். Be healed right now in the name of Lord Jesus. சுகம் உண்டாவதாக, பலன் உண்டாவதாக, ஆரோக்கியம் உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக நான் பிரகடனப்படுத்தி ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய தழும்புகளால் சுகமானீர்கள். ஆல்ரெடி சுகத்தை பெற்றுக்கொண்டோம், சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தில் இருக்கிற வல்லமையினால இந்த பிள்ளைகள் மேல அந்த ரத்தத்தை தெளித்து, அந்த ரத்தத்தினால இருக்கிற புண்ணியத்தினால சுகம் உண்டாவதாக, பலன் உண்டாவதாக, ஆரோக்கியம் உண்டாவதாக நான் பிரகடனப்படுத்துகிறேன். சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கட்டில் கிடையா இருந்த நாட்கள் போதும். இயேசுவின் நாமத்தில் நீங்க கர்த்தருக்கு சொந்தம். நீங்களே தேவனுடைய ஆலயம். நீங்கள் இந்த பூமிக்கு உப்பாக இருக்கிறீங்க. நீங்க மற்றவர்களோட ஆசீர்வாதமாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. எழும்புங்கள் இயேசுவின் நாமத்தில். ரைஸ். எழும்புங்கள். படுத்தது போதும், சோர்ந்திருந்த நாட்கள் போதும், பலவீனப்பட்ட நாட்கள் போதும். கர்த்தருக்காக எழும்புங்கள் இயேசுவின் நாமத்தினால. ஆசீர்வதிக்கிறப்பா. இணைந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் பிளஸ் பண்ணுகிறேன். உங்களோட வாழ்க்கையில தீர்க்க தரிசன செயல்பாட செய்ய ஆரம்பிக்கும் போதே பிசாசுடைய கிரைகள் எல்லாம் ஓடுகிறமைக்காக ஸ்தோத்திரம். பிசாசுடைய கிரைகளை அழிக்கும்படிக்க தேவனுடைய குமாரன் நீங்க வெளிப்பட்டிருக்கிறீங்க. அந்த அதிகாரத்தோடு, அந்த விசுவாசத்தோடு, அந்த தீர்க்க தரிசன கீழ்ப்படிவோடு அவங்க செய்யும் போது மகத்துவமான விடுதலை காண போகிறமைக்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரப்பா. நன்றி. இவ்வளவு நேரங்கள் பிசாசு எவ்வளவோ தடைகளை போட்டு நீர் ஜெயம் பெற்றமைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தடைகளை உடைத்தவர் எங்கள் உண்மையாக கடந்து போனமைக்காக ஸ்தோத்திரப்பா. நன்றி அப்பா. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், இனி பூர்வமான சிந்திக்க வேண்டாம்னு கர்த்தர் சொல்லுகிறார். புதிய காரியத்தை நான் செய்கிறேன், இதோ நான் சகலவற்றை நான் புதிதாக்குகிறேன். பழசை யோசிச்சுட்டு இருக்கிறாதீங்க. பழைய குப்பைகள், பழைய மூலையில் நடந்த காரியத்தை யோசிக்காதீங்க. இதோ நான் சகலவற்றை நான் புதிதாக்குறேன்னு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். முந்தினவரை நினைக்காதே, முடிஞ்சிருச்சு, அது முடிஞ்சிருச்சு. அதனுடைய சிந்தையை திருப்பாதே. ஹல்லேலூயா. நான் சகலவற்றை புதிதாக்குறேன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. அவர் புதிதாக்குகிறார். உடைய திருமண வாழ்க்கை அவர் புதிதாக்குகிறார். உடைய திருமண பந்தத்தை அவர் புதிதாக்குகிறார். மகளே, தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். உடைய இழந்து போன உறவை அவர் புதிதாக்குகிறார். ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட், தேங்க்யூ. உடைய குடும்ப உறவுகளை புதிதாக்குகிறார். சில பேருடைய முழங்கால இருக்கதான் ஒரு கிராக் புதுப்பிக்கிறார் இயேசுவின் நாமத்தினால. இஸ் ரினியூவிங் ரைட் நவ. புதுப்பித்துக் கொண்டிருக்கிறமைக்காக ஸ்தோத்திரம். கைகள்ல ஒரு கோணல், ஒரு வீக்கம், உள்ளால ஏற்பட்ட ஒரு கோணல் வெளியில் ஒரு வீக்கமாக இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் be healed. Be healed in the name of Jesus. சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கோணலானவைகள் நேராய் மாறுவதாக. எல்லா விதமான வீக்கங்கள் வற்றி வெளியேறு இயேசுவின் நாமத்தில். சுகம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும். தலையை இப்படியாக பிடித்துக் கொண்டிருக்கிற ஒருவரை பார்க்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. The pain disappear in the name of Lord Jesus. வலி அகன்று போன்ற கட்டளையிடுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. வயிற்று பகுதிகளை, வயிற்று பகுதியில் இருக்கதான ஏதோ ஒரு பிரச்சனை, அப்டோமன், அங்க ஒரு வலி, பெயின், disappear in the name of Lord Jesus. இயேசுவின் நாமத்தில். மூளை வருத்தங்கள், பைல்ஸ்,
Get out in the name of Lord Jesus. சுகம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும். ஏதோ ஒரு அசுத்த கிரியை, ஒரு மந்திர சூனிய கிரியை மிதித்ததுனால அடி பாதத்துல தோல் உரிந்து கொண்டிருக்கிற சில பேருக்கு, அடி பாதத்துல தோல் உரிந்து சுகமாகாமல் இருக்கிறது. நீங்க அதை அழகா உரித்து கொண்டே இருக்கிறீங்க. இது ஒரு சூனிய வல்லமை. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால நீங்க கையில வச்சிருக்க உப்பு எடுத்து அதை மிதிங்க, அந்த கால்களால் மிதிங்க. அந்த வல்லமை இப்பொழுது புறப்பட்டு சுகத்தை கொண்டு வரட்டும். ஹல்லேலூயா. Be healed in the name of Jesus. எல்லா சூனிய வல்லமைகள், மந்திர வல்லமைகள் வெளியேறு இயேசுவின் நாமத்தில். எல்லா மந்திர கட்டுகள் இன்றோடு உடைந்து போய் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தருடைய பிள்ளைகளை தொடர்ந்து அனுமதி இல்லை, அனுமதி இல்லை இயேசுவின் நாமத்தினால. பெண்டேஜோடு இருக்கிற ஒரு காலையை நான் பார்க்கிறேன். அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க, விரல்கள்ல கூட பெண்டேஜ் சுத்தப்பட்ட நிலைமையில இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் be healed, be healed. சுகம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால. சுகப்படுத்துற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா பிசாசுர திட்டங்களை தவிடுபடி ஆக்குற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க ஜெயம் பெறுகிறமைக்காக ஸ்தோத்திரம், நீங்க ஜெயம் பெறுகிறமைக்காக ஸ்தோத்திரம். பிரதர், எனக்கா ஜெபம் பண்ணுங்கன்னு ஆவியில ஒருத்தவங்க பேசுறீங்க. கண்கள் ஒரு பிரச்சனை பிரதர், கண்கள் ஒரு பிரச்சனை, சுகமாகவே இல்ல, பயமா இருக்கு. சுகம் வரட்டும் இயேசுவின் நாமத்தினால. அந்த கண்கள்ல உங்களுடைய கரத்தை வைங்க, இயேசுவின் நாமத்தினால வைங்க. கர்த்தர் சுகத்தை கொடுப்பார் இயேசுவின் நாமத்தினால. சுகம் உண்டாகட்டும். I declare in the name of the Lord Jesus with the authority and the power, I release the healing. இயேசுவின் நாமத்தில் இந்த கண்களை சுகம் உண்டாகட்டும் என பிரகடனப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளிதேசம் போறதுக்கு ஒரு தடை, வெளிதேசம் போறது தடை. கப்பல்ல போறதுக்கு ஒரு இல்லீகலா போறதுக்கான ஒரு காரியம் செய்யாதீங்க. அநீதியான காரியங்களுக்கு போகாதீங்க, மாட்டிக்குவீங்க. நேர்மையான முறையில ட்ரை பண்ணுங்க, கர்த்தர் அற்புதத்தை செய்வார். வாலிப மகனே, அநீதியின் பக்கம் போகாதே, அங்க ட்ராப் உனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியின் வழியை தெரிந்தெடு, கர்த்தர் உன்னை சரியான பாதையில நடத்துவார். Thank you Lord Jesus. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். உங்களுடைய அட்மாஸ்பியர் எல்லாமே தேவனுடைய பிரசன்னத்தில் நிறைகிறமைக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய வீடு, வளாகம், சிறிய வீடு, குடிசை வீடு, எப்படிப்பட்ட வீடா இருந்தாலும் நீங்க அந்த வீட்டை ஆளுகை செய்ய விரும்புறீங்க, அந்த குடும்பத்தை ஆளுகை செய்ய விரும்புறீங்க, அந்த பிள்ளைகளை ஆளுகை செய்ய விரும்புறமைக்காக ஸ்தோத்திரம். சுகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறமைக்காக ஸ்தோத்திரம் டேடி. நன்றி. விடுதலை கொடுக்கிறமைக்காக ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நன்மை செய்கிறாரு, அதை பாக்குறேன்னு சொல்றவங்க விசுவாசத்தின் ஒரு கிரியையாக ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கணும். ஸ்தோத்திரம் என்ன? தேங்க்யூ, தேங்க்யூ, நன்றி அப்படி நம்ம சொல்லணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord Jesus. நன்றி அப்பா, நன்றி அப்பா. கண்ணீரின் ஜெபத்தை கேட்டீரையா, கரம் பிடித்தென்னை நடத்தினீரே. கண்ணீரின் ஜெபத்தை கேட்டீரையா, கரம் பிடித்தென்னை நடத்தினீரே. வறட்சியை கண்ட நாட்களுக்கீடாய் செழிப்பை காண செய்வி. வறட்சியை சுவாமி, வறட்சியை கண்ட நாட்களுக்கு ஈடாய், பாழானதுக்கு ஈடாக செழிப்பை காண செய்யுங்கப்பா. Thank you Lord Jesus. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்மை செய்தி. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நடத்தி வந்தி. நன்றி ஐயா, உன் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவர் நீ. கர்த்தர் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் பேசினார்ல, நான் உன்னை காண்கிற தேவன். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களை கண்டிருக்கிறார், உங்களை தொட்டு இருக்கிறார், விடுதலையாக்கி இருக்கிறார், குடும்பத்தை சூழ்நிலை அறிந்து உங்களோடு பேசி இருக்கிறார். கீழ்ப்படிவோட செஞ்சு பாருங்களேன். இது மூட நம்பிக்கை அல்ல. கர்த்தர் சொன்ன சத்தியத்தை ஒரு தீர்க்கதரிசியாக உங்களை பேசி இருக்கிறேன். அதை கீழ்ப்படிந்து செய்து பாருங்க. நாகமான் கொஞ்சம் கோபப்பட்டா, என்ன இது இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு, செய்த பிறகு சொஸ்தமானா. செய்து பாருங்க, உங்களோட வீடுகளை பெரிதான ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அநேக சாட்சிகள் நீங்க சொல்லத்தான் போகிறீர்கள். ஹல்லேலூயா. உங்களோட ஆபீஷியல் நம்பருக்கு தெரியப்படுத்துங்க உங்களுடைய ஆசீர்வாதங்கள், பெற்றுக்கொண்ட நன்மையை. இந்த மீட்டிங்கை குறித்து உங்களுடைய கருத்துக்கள், என்ன ஆலோசனைகள் இருக்கு தெரியப்படுத்துங்க.